ரொம்ப பிடித்தமான நடிகை திருமதி நமிதா அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் மாலை வணக்கம். சௌக்கியமா எல்லாம்? நான் என்ன சொல்றேன், நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு அவ்வளோ பெரிய டிமாண்ட் இன்னும் கிடையாது. அவருக்கு என்ன வேணும்? படம் வேணும்னா அந்த படம்ல என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும். ஆனா ஏதாவது சோஷியல் மெசேஜ், ஃபேமிலிக்காக ஹார்ட் டச்சிங் ஏதாவது அந்த மாதிரி சப்ஜெக்ட் தமிழ்நாடு மக்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப இஷ்டம். உங்களுக்கு 100 கோடி ரூபாய் பட்ஜெட் வேணும். உங்களுக்கு டெஃபினெட்லி ரொம்ப மிக பெரிய மியூசிக் டைரக்டர் கூட தேவையில்லை. இல்லைன்னா people who charge 500 crore rupees for direction அந்த மாதிரி யாரும் தேவையில்லை. ஏதாவது நல்லா இந்த மாதிரி ஸ்டோரி லைன், ஹார்ட் டச்சிங், ஆனா ரியல் மெசேஜ் இருக்கு அந்த மாதிரி கதை நம்ம தமிழ்நாடு மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப இஷ்டம். அண்ட் நான் நினைக்கிற சுரேஷ் காமாட்சி சார் உங்களுக்கு ஏற்கனவே நான் வாழ்த்துக்கள் சொல்றேன். ஏன்னா ஏதோ டைம் நம்ம நாட்டில் இப்போ ஸ்போர்ட்ஸ் செக்டர்ல ரொம்ப ப்ரோக்ரஸ் இருக்கு. நீங்க தான் பாருங்க, 15 வருஷம் முன்னாடி 10 வருஷம் முன்னாடி அவ்வளவு பெரிய ஸ்போர்ட்ஸ் ஆடு நம்ம நாட்டில் இல்லை. எவ்ரிபடி நியூஸ் சச்சின் டெண்டுல்கர், கபில் தேவ் அண்ட் சானியா மிர்சா, அவர் தான். ஸ்போர்ட்ஸ் செக்டர்ல அவ்வளவு கிரோத் கிடையாது அந்த டைம்ல. ஆனா இப்ப 10 வருஷத்துல நீங்க பாருங்க, இப்பதான் ஒரு பொண்ணு மணி பேக்கர் ஒலிம்பிக்ஸ்ல நம்ம கோல்டு மெடல் வாங்கிட்டு இப்ப வெள்ளி மெடல் அவர் வின் பண்ணிட்டு ஏற்கனவே நமக்காக பிரக்னம் தான். நம்ம தமிழ்நாடோட ஒரு ப்ரைட், நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்காக, நம்ம ஸ்டேட்காக பிரக்னம் தான். செஸ் சாம்பியன் விஸ்வநாதன் ஆனந்த், இந்த மாதிரி ரொம்ப மிகப்பெரிய லிஸ்ட் இருக்கு. ஏன் அது இப்பதான் போயிட்டு இருக்கு? ஏன்னா பிகாஸ் இப்போ ஸ்போர்ட்ஸ்க்காக ரொம்ப நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு, நிறைய ஸ்கோப் இருக்கு. ஸோ ஒரு தடவை உங்களுக்கு கூட உங்க சொசைட்டில உங்க ஃபேமிலியில யாரும் ஒருத்தர் தெரியும், ஒரு பேபி, ஒரு குழந்தை அவருக்கு ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நீங்க கண்டிப்பா அவருக்கு என்கரேஜ் பண்ணிக்கலாம். ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் will make a person very disciplined. ஒரு வாட்டி நீங்க வாழ்க்கையில டிசிப்ளின் ஆகும், அதுக்கப்புறம் வேற எல்லா மேட்டர்ஸ் ஆட்டோமேட்டிக்லி சார்ட் அவுட் ஆகும். ஸோ ஸ்போர்ட்ஸ் மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட். யூ வில் பிகம் வெரி ஃபிட்னஸ் freak, you will become disciplined and அதுக்கப்புறம் வாழ்க்கையில கொஞ்சம் எல்லாம் ஈஸியா வரும். ஸோ ஐ திங்க் ஸ்போர்ட்ஸ் நம்ம எல்லா குழந்தைகளுக்காக ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்களுக்கு எல்லாம் ஜேர்னலிஸ்ட் அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ரிக்வெஸ்ட். இப்போ நான் ஊரில் வந்த வாட்டி இந்த கேஸ் ரொம்ப க்ளோஸ் பர்சன்ல பார்த்தேன். இந்த பாக்கெட்ல இந்த சைட்ல போன் போடாதீங்க, தயவு செஞ்சு போடாதீங்க. 90% நீங்க எல்லாம் இங்கதான் போன் போட்டுட்டு இருக்கீங்க உங்க பாக்கெட்ல. உங்களுக்கு நிஜமா தெரியாது இந்த ரேடியேஷன் உங்க ஹார்ட் பிளாக்கேஜ்காக, உங்க ஹார்ட் அட்டாக்காக ரொம்ப மிகப்பெரிய காரணம். ஸோ தயவு செஞ்சு எங்க பாக்கெட்ல போடாதீங்க. வேணும்னா ஒரு பவுச் இப்படி கிராஸ் பாடி போடுங்க, ஏதாவது ஆப்ஷன் பாருங்க. உங்க எல்லாருக்கும் உங்க ஃபேமிலியில எல்லாம் லவ் பண்ணுங்க. ஸோ வி ஹாவ் டு லிவ் ஹெல்தி அண்ட் பியூட்டிஃபுல்லி ஃபார் அவர் ஃபேமிலி. உங்களுக்கு எல்லாருக்கும் நல்வாழ்த்துக்கள். ஏற்கனவே எவ்வளவு அழகான ஒரு ஸ்கிரிப்ட் கண்டுபிடிச்சு நீங்க இதை ஷூட்டிங் பண்ணி இதை இப்போ ரிலீஸ் பண்ண போறீங்க. இந்த மாதிரி சப்ஜெக்ட் அவ்வளோ ஈஸியா ஷூட்டிங்காக அப்புறம் ரிலீஸ்க்காக அவ்வளோ ஈஸி இல்லை. ஆனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப ஹார்ட் டச்சிங் சப்ஜெக்ட் இருக்கு. ஸோ ஃபுல் காஸ்ட் எல்லாருக்கும் என்னோட ஆல் தி பெஸ்ட், நல்வாழ்த்துக்கள். நன்றி. ஆல்ரெடி சக்சஸ்ஃபுல். ஃபர்ஸ்ட் 2 ரீசன் சொல்றேன். நம்பர் 1, நம்ம டீம். நிறைய பேர் யோசிப்பாங்க, எனக்கு ஒரு 5 கோடி கொடுத்தா படம் பண்ணிடுவேன், படம் பண்றதுக்கு என்ன இருக்கு, பணம் தானே. பணம்ன்றது வந்து பிரைமரி. பட் when it comes to படம் அப்படின்னு எடுக்க போகும்போது வர்றது ஃபர்ஸ்ட் டீம். ஸோ ஐ கங்க்ராச்சுலேட் ஃபுல் வெற்றிஸ் டீம். ஏன்னா வெற்றியோட பேர்லயே வெற்றி இருக்கு. ஸோ அங்கிருந்தே வெற்றி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த படம் ஆல்ரெடி சக்சஸ் என் பொறுத்த வரைக்கும். ரெண்டாவது வந்து எப்போ வந்து ஒரு படம் பார்த்து ஒரு ஹைலி சக்சஸ்ஃபுல் ப்ரொடியூசர், நிறைய எஸ்டாப்ளிஷ்டோட ஸ்டார்ஸோட பண்ணியிருந்த ஒரு ப்ரொடியூசர் வந்து முன்னாடி வராரோ, இது நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு, அதுவும் ஒரு சக்சஸ் இண்டிகேஷன் தான். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஐ வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் சுரேஷ் காமாட்சி சார். இது வந்து ஜஸ்ட் மேடையில வந்து சொல்றதுக்கான ஒரு விஷயம் கிடையாது. உங்க மாதிரி
நீங்க வந்து இது இன்ஸ்பிரேஷன். உங்களை பார்த்து நிறைய ப்ரொடியூசர்ஸ், தமிழ் ட்ரேட் தெரிஞ்ச நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து வரணும். இதுக்கு நான் ஏன் இவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக சொல்றேன்னா, நாங்களும் ப்ரொடியூஸ் பண்ணி அது எப்படி கொண்டு போனோம்னே தெரியல இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் கூட. ஸோ இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா ஒரு ஸ்டாக் மார்க்கெட் எப்படி ஒரு அப் அண்ட் டவுன் டே அவுட் மாறுதோ, இன்னைக்கு நம்ம ஒரு விஷயம் பேசுவோம், நாளைக்கு அந்த விஷயம் இங்கே இருக்காது. ஸோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். வெளியில போய் நம்ம ஈஸியா பணம் பண்ணி எடுக்கிறது ஈஸி. பட் இங்க வந்து அதுக்கான கைடா இருந்து ஒரு காமாட்சி சார் வந்து இந்த படத்தை எடுத்து அடுத்து வந்து நாளைக்கு ஆகஸ்ட் 9th ரிலீஸ் பண்றாருன்னா இட்ஸ் கோனா பி 100% சக்சஸ். ஐ விஷ் தி என்டையர் டீம், விஷிங் யூ ஆல் த பெஸ்ட். லிங்கேஷ், டோன்ட் வரி. நீங்க எல்லாம் எத்தனை விஷயம் சொல்லியிருக்கீங்களோ, அசிஸ்டன்ட், ஏடி, கேமராமேன், டைரக்டர், ஃபைட், ஸ்டன்ட்ஸ் எல்லாமே நானும் பார்த்துருக்கேன் ரியலிஸ்டிக்கா. ஸோ திஸ் இஸ் என்ஜாயிங் த ஒரு ப்ராசஸ். அடுத்து நமக்கு பெரிய லெவலில் போகும்போது நம்மளுக்கு இதுதான் ஒரு லைக் வில் ஹெல்ப் ஃபார் மோர் கிரியேட்டிவிட்டி, மோர். எப்பயாவது நம்ம வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் வரும், பட் இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் ஃபியூச்சர்ல பம்ப் பண்றதுக்கு. உங்களுக்கு அற்புதமான காஸ்ட் டீம் இருக்கு. சுரேஷ் மேனன் சார், ஹைலி டேலண்டட் சார், டீம், எவ்ரிபடி இன் திஸ் லைக் ஆர்ட்ல இருந்து மியூசிக்ல இருந்து எல்லாருமே சூப்பரா பண்ணிருக்காங்க. ஐ விஷ் தி என்டையர் டீம் மை ஹோல் ஹார்ட்டட்லி கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். கொஞ்சம் பதட்டமா இருக்கு. படப்பிடிப்பு தளத்துல வந்து மைக்கை பிடிச்சி எல்லாத்தையும் வேலை வாங்குறது அது ஈஸியா நடந்துடும். இந்த மாதிரி ஒரு பிரசன்ட் மீடியா அவங்க முன்னாடி வந்து பேசுறது கொஞ்சம் பதட்டத்தை கொடுக்குது. எல்லாருக்கும் இருக்கிற முதல் படம் அந்த பதட்டம். அனைவருக்கும் மேல மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் மேடையில் அமைந்திருக்கிற திரைத்துறையை சார்ந்த, திரையில் தவிர்க்க முடியாத ஒரு முக்கிய பங்கு வகிக்கிற இயக்குநர்களே, முக்கிய பங்கு வகிக்கிற தயாரிப்பாளர்களே, முக்கிய பங்கு வகிக்கிற அனுபவம் வாய்ந்த மூத்த கலைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நாற்பரப்போர் படத்துடைய டெக்னீஷியன்ஸ் அனைவருக்கும், நடிகர்கள் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இங்க வந்திருக்கிற பார்வையாளராக வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நாற்கரப்போர் அப்படின்னா என்ன அப்படின்ற அந்த ஒரு கேள்வி எல்லார்ட்டையும் இருக்கு. அது ஒரு ஒரு பேசு பொருளா இருக்கு. அந்த பேர் வந்து ஒரு பேசு பொருளா இருக்கு. அதுக்கு முதல்ல நம்ம பார்த்திபன் சார்கிட்ட தான் முதல்ல நான் வந்து இந்த தலைப்பை எடுத்துட்டு போய் பார்த்திபன் சார்கிட்ட தான் நான் சொன்னேன். அவர் வந்து இந்த தலைப்பை வந்து அப்படியே வச்சுக்கோ, இது வந்து ஒரு பேசு பொருளா மாறும், கூகுள் எல்லாம் வந்து சர்ச் பண்ணி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. அவருக்கு ரொம்ப நன்றி. இந்த டைம்ல நான் அவருக்கு சொல்லிக்கிறேன். நாற்கரப்போர்னா என்ன அப்படின்னா, நாற்கரம் அப்படின்றது ஒரு 4 பக்கங்களை இணைக்கக்கூடிய அந்த சதுரத்துக்கு பேர் தான் நாற்கரம்னு சொல்லி சொல்றாங்க. அந்த 4 பக்கங்கள் ஈக்குவலா இருந்தாலும் சரி, இல்ல சாய்புரமா இருந்தாலும் சரி, இல்ல செவ்வகமா இருந்தாலும் சரி, அதுக்கு பேரு நாற்கரம் தான். இந்த நாற்கரம் வந்து சதுரங்க விளையாட்டோட சதுரங்க கட்டத்தை குறிக்கிறது. இந்த கட்டத்தை, சதுரங்க கட்டத்தை வந்து நம்ம வந்து சமூகமா எடுத்துக்கலாம், நாடா எடுத்துக்கலாம். அந்த கட்டத்தில் இருக்கிற சதுரங்க கட்டத்தில் இருக்கிற வெள்ளை காய்களுக்கும் கருப்பு காய்களுக்கும் நடுவில் வந்து ஒரு காலங்காலமா ஒரு போர் இருந்துகிட்டே இருக்கும். அந்த வெள்ளை காய்களை வந்து நம்ம பணக்காரன், கார்பரேட், அரசியல்வாதி, அதிகார வர்க்கம் அது எல்லாமே நம்ம அதுல வந்து பொருத்தி பார்த்துக்கலாம். கருப்பு காய்களுக்கு வந்து நம்ம என்ன ஏழை, ஒடுக்கப்பட்டவர்கள், ஏமாற்றப்படுபவர்கள், இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த 2 பேருக்குமான அதாவது போர் வந்து காலங்காலமா இருந்துகிட்டு இருக்கு அப்படின்றது தான் நம்ம நாற்கர போர்னு வந்து வச்சிருக்கோம். இந்த படத்துல ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ரொம்ப அற்புதமா ஒர்க் பண்ணியிருக்காங்க. முதல்ல அந்த படத்தினுடைய கதை நாயகன் லிங்கேஷ், அவர் தன்னுடைய முழு உழைப்பையும் இதுல வந்து போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த நடிச்ச மாஸ்டர் அஸ்வின், அதுக்கப்புறம் அபர்ணதி, அதுக்கப்புறம் சோலைமனோ, அதுக்கப்புறம் தமிழரசி, அதுக்கப்புறம் இப்ராஹிம், அதுக்கப்புறம் அன்பு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாருமே வந்து அவங்கவுங்க பங்களிப்பை 200% வந்து கொடுத்துருக்காங்க. இதை நான் இந்த படத்தை பற்றி பெருமையா சொல்றதை விட நீங்க எல்லாருமே வந்து படம் பார்த்துட்டு நீங்க அதை சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப அது மகிழ்ச்சியாகவும் பெருமையாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த படம் அமையறதுக்கு முக்கிய காரணமா இருந்த திரு வேலாயுதம் சார், தயாரிப்பாளர் வேலாயுதம் சார் அவர்களுக்கு நான் வந்து இந்த நேரத்தில் நன்றி கடன் பட்டிருக்கேன். நான் அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன்.
அவர் கதையை கேட்டாங்க, எந்த ஒரு ஆட்சேபனையும் சொல்லாம நம்ம இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழு சுதந்திரம் கொடுத்து இந்த படத்தை இந்த தூரம் வந்து கொண்டு வந்து நிப்பாட்டிருக்காரு. அதுக்கப்புறம் மேனேஜர் செல்வம் அவரும் வந்து இடையிடையே பிரச்சனை ஏற்படும் போது அவர் வந்து எல்லாத்திட்டையும் சமாதானம் பண்ணி அவர் இந்த படத்தை கொண்டு வந்து நிப்பாட்டிருக்காரு. இன்னொரு மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து அருண்மொழி தேவன் அவரும் இந்த படத்துல வந்து ரொம்ப நெருக்கடியான காலகட்டத்தில் வந்து சப்போர்ட் பண்ணி இதை அடுத்த லெவலுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிருக்காரு. எனக்கு டெக்னீஷியன்ஸ்க்கு, அதுக்கப்புறம் அருண்மொழி தேவனுக்கு, தயாரிப்பாளருக்கு, இவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வரும்போது இடையில மாட்டிக்கிட்டார் வந்து லிங்கேஷ். அவரும் வந்து இது ஒரு ஈபியாக ஒர்க் பண்ணி இந்த படத்தை வந்து நல்லபடியாக முடிச்சு இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த படம் இந்த லெவலுக்கு வர்றதுக்கு முக்கிய காரணம் வந்து தயாரிப்பாளர் திரு சுரேஷ் காமாட்சி அவர்கள். இந்த படத்தை பார்த்தோன்னா இது நம்ம கண்டிப்பா ஒரு நல்ல இடத்துல கொண்டு போய் சேரணும், இது நல்ல ஒரு மெசேஜ் உள்ள படம், இதை வந்து நான் கரெக்டான ஒரு இடத்துல கொண்டு போய் சேரணும்னு சொல்லிட்டு இவ்வளவு தூரம் அவர் தூக்கிட்டு வந்து இந்த இடத்துல வந்து வச்சிருக்காரு. படத்தை ரிலீஸும் பண்ண போறாரு. ஆனால் ரொம்ப நன்றிண்ணா. அப்புறம் இந்த படத்துல ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் அப்புறம் கேமராமேன் அர்ஜுன் ரவி, ஞானசேகரன், அதுக்கப்புறம் எடிட்டர் ரஞ்சித், மியூசிக் டைரக்டர் தினேஷ் ஆண்டனி, எடிட்டர் கலை திருமன் ராகவன், இப்படி எல்லாருமே வந்து அவங்க உழைப்ப கரெக்டாக போட்டிருக்காங்க. இந்த படம் ஒரு பேசு பொருளாக மாறும், ஒரு முக்கிய விவாதத்தை இந்த படம் வந்து ஏற்படுத்தும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நல்ல படங்களை வந்து என்னைக்குமே மக்களும் சரி, பத்திரிகையாளர்களும் சரி, என்னைக்குமே தவற விட்டதும் இல்லை, அதை வந்து கொண்டாட தவறியதும் இல்லை. இதை உங்கள் பார்வைக்கு உங்களுடைய இதுக்கு விடுறேன். நீங்க இந்த படம் பார்த்துட்டு உண்மையான கருத்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்ற எந்த கருத்தா இருந்தாலும் சரி அதை மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கணும். வந்திருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த படம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான் சார் சொன்ன மாதிரி எனக்கு இது. என் பேர் தமிழரசி, அவ்வளவுதான். இப்போ எனக்கு அது தவிர வேற ஒண்ணுமே தெரியல. எனக்கு இந்த மூமெண்ட் வந்து லைஃப்ல மறக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இது எனக்கு ஒரு பெரிய கனவு அண்ட் இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். எனக்கு இப்படி எல்லாரும் முன்னாடியும் நான் வந்து பேசுறதும் ஃபர்ஸ்ட் தான். எனக்கு இந்த படத்துக்கு வாய்ப்பளிச்ச ஃபர்ஸ்ட் டைரக்டர்னா வெற்றி அண்ணா தான். அவங்களுக்கு நான் இந்த இடத்துல வந்து தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புறேன். தேங்க்ஸ் வெற்றி அண்ணா. நீங்க என்ன நம்பி வந்து இந்த வாய்ப்பு கொடுக்கலன்னா இந்த ஸ்டேஜ் எனக்கு கிடையாது. கோயம்புத்தூர் தோளமங்கலம் அப்படிங்கிற ஒரு கிராமத்திலிருந்து வந்து 4 வருஷம் ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு படத்துல ஒரு கேமரா பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னா கண்டிப்பா அது காட் கிரேஸ் தான் நினைக்கிறேன். என்னோட விடாமுயற்சியும் என்னுடைய தொடர் போராட்டமும் தான் இந்த இடத்துல நான் நிறுத்திருக்கு. கண்டிப்பா நாற்கரப்போ படம் I can't explain it, but நீங்க கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணும். பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. இது மக்கள் கிட்ட நல்ல முறையில கொண்டு போய் சேர்க்கணும். அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸுங்க. எல்லாருக்கும் வணக்கம். நாற்கரப்போர் அது ஃபர்ஸ்ட் படத்தோட கதையோட நாயகன் நானா இருந்தாலும் இந்த படத்தோட உண்மையான கதாநாயகன் வந்து தயாரிப்பாளர் தான், வேளாண் சார் தான். அதான் உண்மை. ஏன்னா இந்த கதையை கேட்டாலே டக்குனு ஒருத்தர் ஒத்துப்பாங்களான்னு தெரியாது. ஏன்னா கூப்பிடுறவங்க இது ஓகேவா, இது ஒரு கதாநாயகன், ஒரு கதாநாயகி, இப்படி ஒரு பல விஷயங்கள் இருக்கு, அவருக்கு கமர்ஷியலா கொண்டு வர முடியுமா, இதுக்குள்ள என்டர்டைன்மெண்ட் இருக்குமா அப்படின்ற பல கேள்விகள் நடுவில் இது ஒரு கதையா பண்ணி வெற்றி கொடுக்கும்போது இந்த கதை நல்லா இருக்கு, இதை பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ண தருணம் இருக்குல்ல, அந்த வேளாண் சார் தான் ஃபர்ஸ்ட் நம்ம மிகப்பெரிய நன்றியும் வாழ்த்துக்களையும் சொல்லணும். அடுத்து இந்த படத்தை பார்த்துட்டு இது படம் நடிச்சாச்சு, எடுத்தாச்சு, எடிட் பண்ணி எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுக்கு பெரிய ஹார்ட் தேவைப்படுச்சு. பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு எனக்கு. ஏற்றுக்கலாம், ஓகே ஆகுமா, சரி பேக் பண்ணிட்டாலே ஓகே, எப்படி என்ன மாதிரி பார்க்கலாம், சென்டமா வாட்டரா இப்படிங்கிற பிரச்சனை இருந்துட்டே இருந்துச்சு. ஒரு சுரேஷ் காமாட்சி நம்ம பார்த்துட்டு நல்லா இருக்கு நம்ம பண்ணலாம்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய திருப்தியும் ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. அதுக்கு அண்ணனுக்கு தான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த ஒரு படம் முடிக்கிறது எடுக்கிறதுன்றது தாங்க கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கிறது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. அது எல்லாருக்குமே தெரியும், அதை நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது.
இந்த படத்துக்குள்ள நான் வந்ததுக்கான முக்கியமான காரணம் யாருன்னா கலை இயக்குனர் ராகவன் ஐயா தான். நான் ஃபர்ஸ்ட் பேசிட்டேன் இந்த படத்துல வெற்றி என்ன கேட்கும்போது சொல்லலாமா அப்படின்னு சொல்லி சம்பளம் நான் சொல்லிட்டேன். அது கட்டுப்படியாது அதுக்கப்புறம் வெற்றிட்டு எனக்கு போனே வரல. சரி நானும் தொந்தரவு பண்ணல. சரி நான் அப்படியே அமைதியாக விட்டுட்டேன். ஒரு நாள் ஒரு 4:30 மணிக்கு ஏர்லி மார்னிங் 4:30 மணிக்கு ராகவன் ஐயா ஃபோன் பண்றாரு. பக்கத்துல ஆர்ட் டைரக்டர் ஃபோன் பண்ணி ஐயா என்ன அந்த படம் பண்றீங்களா இல்லையா அப்படின்னு என்கிட்ட கேட்டாரு. ஐயா நான் பண்றேன்னு சொல்லிட்டேன். பட் அது அப்படியே இருக்கு என்னன்னு தெரியல. இல்ல நீங்க சம்பளம் கேட்டீங்க கொஞ்சம் பெருசா கேட்டீங்க அப்படின்னா ஐயா பெருசாலாம் கேட்கல கேட்டேன். ஒரு பக்கமே அது அப்படியே இருக்கு. நான் இன்னும் வெற்றிக்கிட்ட பேச இல்லையா அதெல்லாம் எதுவும் பேசக்கூடாது நீங்க இந்த படம் பண்றீங்க படத்தோட கதை அப்படின்னு தெரியுமா பேரும் இது துப்புரவு பத்தின கதை நீங்க பண்ணணும்னு அந்த ஒரே வார்த்தை தான். அந்த வார்த்தை கேட்டவுடனே நம்ம இதை பண்றதை நீங்க வெற்றிக்கிட்ட சொல்றீங்க அப்படின்ட்டு நான் அடுத்து ஒரு 5:30 மணிக்கு போனோம். 7 மணிக்கு எல்லாமே வெற்றி எனக்கு ஃபோன் பண்றாரு. மாமா பண்ணலாமா எதுவும் பேசலாமா நம்ம படம் பண்ணலாம் எப்போ ஷூட்டு எப்போ டேட்டு எத்தனை மணிக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துடுறேன். அவ்வளோ இப்படிதான் இந்த படத்துக்கு நான் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 10-12 நாள் நாங்கள் ஷூட்டிங் எடுத்தோம். எடுத்ததுக்கு அப்புறம் ஆஸ் யூஷுவல் படம் நடுவில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் அது எல்லாமே வந்துச்சு. அது எல்லாத்தையுமே தாண்டி பல பிரச்சனைகளை தாண்டி இந்த படம் இங்க இன்னைக்கு உங்க முன்னாடி நிற்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் நான் நினைக்கிறதுக்கு காரணம் அந்த முக்கியமான நபர்னா ராகவன் ஐயாவை சொல்லலாம். ரொம்ப நன்றி ஐயா. முகத்தை காட்டுங்க கலை இயக்குனர் அவர் அந்த படத்தை எடிட்டரு சூப்பர் எடிட் பண்ணது. அப்புறம் தினேஷ் வாழ்த்துக்கள். முதல் படம் மியூசிக் பண்ணிருக்காரு. ரொம்ப சூப்பரான ஒரு மியூசிக் பண்ணிருக்காரு. இந்த படத்தை கொஞ்சம் நிறைய பேச வேண்டிய அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு. பட் அந்த சிறப்பு நிறைய பேர் இருக்கிறதுனால நான் அடுத்த படத்துல பேசிக்கிறேன். இந்த படத்தை நாங்கள் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தாச்சு. ரொம்ப முக்கியமான படம், சொசைட்டிக்கான ரொம்ப முக்கியமான படம், சமூகத்தான முக்கியமான படம், பயங்கரமான ஒரு அரசியல் பேசியிருக்கு இந்த படம். படம் வந்ததுக்கு அப்புறம் மேபி ஒரு முக்கியமான ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில நம்ம இந்த படத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண இருக்கும் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா அது நடக்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த படத்தை கொண்டு மக்கள் கிட்ட சேர்க்க வேண்டிய கடமையும் உரிமையும் உங்களுக்கு இருக்கு, ஊடகத்தை இருக்கு. வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த வெற்றி போக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் கதை கேட்கும் போது அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அவர் படம் கதையை சொல்லும் போது நான் எப்பயும் நோட்ஸ் எடுத்தே வருவேன். அவரை ஃபர்ஸ்ட் ஆஃப் சொல்லிட்டு நோட்ஸ் எடுத்தே வந்துட்டே இருந்தேன். செகண்ட் ஆஃப் அவர் சொன்னாரு நான் நோட்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு செம இந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் செமையா இருக்குது இதை நான் கண்டிப்பா பண்றேன்னு சொல்லி நான் பண்ணேன். கதை சொல்லும் போது அவர் என்ன விதத்தை சொன்னாரோ அதே மாதிரி எனக்கு எடுத்து கொடுத்தாரு. அதுவும் இல்லாம லிங்கேஷ் ஆக்டிங் அவர் அடிப்பான கேரக்டராகவே வாழ்ந்த மாதிரியே இருக்கும். ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் டு. தேங்க்யூ. அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த படத்துல நான் ஒர்க் பண்ணது ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். அதுக்கான வாய்ப்பு கொடுத்த இயக்குனருக்கும் நம்ம தயாரிப்பாளர் சாருக்கும் நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். இந்த படம் ரொம்ப போராட்டத்துக்கு மத்தியில் இந்த படம் நாங்கள் எடுத்து முடிச்சிருக்கிறோம். வருகின்ற ஆகஸ்ட் 9ஆம் தேதி நடக்க போற நாட்கர போருக்கான போர் அறிவிப்புக்கான நாளை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பா இந்த போர் வெற்றிகரமாக அந்த தமிழகத்தில் வளர்ந்துன்றது எந்த விதமான டவுட் இல்லை. அதனால அந்த படத்தை மக்களோட கண்டிப்பா நீங்க சேர்க்கணும்னு நாங்கள் மனமார்ந்து நான் கேட்டுக்கூட. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக அனைவருக்கும் வணக்கம். மேடை வீட்டிற்கும் திரைப்படத்தை துறையின் சார்பாக துறையின் ஜாம்பாரன்கள் சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர்கள் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது என்னோட முதல் மேடை, முதல் படம். இந்த மிகப்பெரிய பொறுப்பாக எனக்கு கொடுத்த வேலாயுதம் சாருக்கும் நண்பன் வெற்றி அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. முதல் மேடையா இருக்கனால இது நன்றி மேடையாவே பார்க்கணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். நான் இன்னும் நிறைய பேசிக்கலாம். அதனால ஃபர்ஸ்ட் இந்த ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்த வேலாயுதம் சாருக்கும் வெற்றிக்கும் நன்றி. லிங்கேஷ் எனக்கு பர்சனலா நன்றி. ஏன்னா ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாரு எனக்கு. அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு சென்னை வந்தப்போ என்னை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துட்டு எனக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்து இன்னைக்கு அவரால் வர முடியல. அதனால அவங்களோட பேர்லாம் சொல்றேன். இசையமைப்பாளர் திரு சந்தோஷ் நாராயணன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. பாடலாசிரியர் விவேக் அண்ணாக்கு நன்றி. சி சத்யா, விஷால் சந்திரசேகர், நண்பன் டோனி பிரிட்டோ, இவங்க எல்லாமே எனக்கு என்னோட ஆரம்ப காலத்துல ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்கனால அவங்களுக்கு நன்றி. அப்புறம் இந்த படத்துல ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் சின்ன சுஜய், ராஜேஷ், நவரசன், சாம் சுந்தர்,
சூரஜ், அப்புறம் அந்த படத்துடைய அனைத்து பாடல்களையும் எழுதிய புகழேந்தி மற்றும் ஜெரால்டு உங்களுக்கு நன்றி. மற்ற எல்லா டெக்னீஷியனுக்கும் நன்றி. என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் என்னோட எல்லாருமே வந்திருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே நன்றி. இந்த சப்போர்ட்டுக்கு நன்றி. குறிப்பா இது எல்லாத்துக்கும் காரணமான எனது மனைவி மது அவர்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா அவர் இல்லைன்னா சென்னைக்கும் வந்திருக்க மாட்டேன். அதனால அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மது. பிரசன்ட் மீடியா எளிய மக்களின் எளிய வாழ்க்கையை வந்து ரொம்ப அழகா பதிவு பண்ணி உங்கள்கிட்ட கொடுத்துருக்கோம். இந்த படத்தை மக்களை கொண்டாட வைக்கிறதும் மக்களை கொண்டாடுறதும் உங்களுடைய பொறுப்பு. வெங்கடேஷ் நான் சொன்ன மாதிரி உங்களுடைய கடமையும் கூட. ஸோ இந்த ஒரு 40 பேருன்ற ஒரு படத்தை நீங்க சப்போர்ட் பண்ணி ஆதரிப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கையோட நாங்க அனைவரும் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். எல்லா புகழும் என்னுடைய நண்பர்களுக்கு சேரும். இதான் என்னுடைய முதல் மேடை. அதுல எதனா தப்பா பேசியிருந்தா தயவு செய்து எல்லாரும் மன்னிச்சுக்கீங்க. திருக்குறள் ஒன்று சொல்லுவாங்க, தோன்றுதல் புகழோடு தோன்றுக அக்திலான் தோன்றலின் தோன்றாமல் நன்று. இந்த குறளுக்கு திருக்குறள்ல நிறைய கருத்து இருக்கு. இந்த குறளுக்கு இணையான இருப்பர் என்னோட டார்லிங் இபி. இந்த படத்துக்கு அருணை சாரும், இந்த படத்துல ஒர்க் பண்ண கோ டைரக்டர் MS மணிக்கும் என்னோட ப்ரொடியூசருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கு. நன்றி, வணக்கம். அடுத்து பேச போறவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இவர் பேசுற தமிழ்ல ரசிக்காதவங்களே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அமுதகாலம் நிகழ்ச்சியை சிறப்பா தொகுத்து வழங்குறதுல இவருக்கு நிகர் இவர்தான். சிறப்பு விருந்தினர் திரு ஆதவன் அவர்களை அன்போடு பேச வைக்கிறோம். நம் தாய் தமிழுக்கு வணக்கம். இங்கு இருக்கக்கூடிய இந்த நாற்கரப்போர் படத்தை வாழ்த்து வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த நன்றி, வணக்கம். நாற்கரப்போர் பட ஹவுஸ்ஃபுல், இதே தெரியுது. ஹவுஸ்ஃபுல்லா இருந்தா மட்டும் இல்ல, ஓவர்ஃப்ளோ. பல ஆண்டுகளுக்கு முன்னதாக தியேட்டர்கள்ல ஓவர்ஃப்ளோ கூடிய செய்தி சில ஆண்டுகளாக இல்லை. ஆனா அது இங்க அறிகுறியா தெரியுது. இதற்காகவே நான் இறைவனை வணங்குகிறேன். இப்ப கூடியிருக்கக்கூடிய கூட்டத்தை பார்த்தா நாற்கரப்போர் ட்ரைலர் வெளியீட்டு விழாவுக்கு வந்ததுன்னா தெரியல, பாரிஸ் ஒலிம்பிக் துவக்க விழா மாதிரி இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு இனிமையா இருக்கு. இதையே இவ்வளவு அழுத்தி பேசுறேன்னா, பட தயாரிப்பாளர் திரைத்துறைக்கு புதியவர், தொழில்நுட்ப கலைஞர்கள் அறிமுகமாகிறார்கள். மிகப்பெரிய ஸ்டார் இந்த படத்தில் இல்ல, ஆனா இவ்வளவு பெரிய கூட்டம். இதுவே சினிமா துறைக்கு மிகப்பெரிய வெளிச்சம். அப்புறமா இந்த படத்தை உருவாக்கும் போது படத்தில் வேண்டுமானால் நாற்கரப்போர் என்கின்ற ஒரு போராட்டம் தலைப்பில் இருந்திருக்கலாம், கதையில் திரைக்கதையில் இருந்திருக்கலாம். இந்த படத்தை உருவாக்கியதில் வெளியிடுவதில் யாருக்கும் எந்த போராட்டமும் இல்லை என்பதை அறிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா தயாரிப்பாளர் வேளாணத்தை பற்றி தெரியும். படம் பூஜை போட்ட நாளிலிருந்து பொருளாதார ரீதியாக இந்த படத்தை போராட்டம் வரையில் உருவாக்க அவர் விடவே இல்லை. சிறப்பாத்தான் போய்கிட்டு இருக்கு, சிறப்பாத்தான் நிறைவு பெற்றது. இந்த படத்தை வெளியிடுவதில் என்ன சிக்கல்? அண்ணன் சுரேஷ் காமாட்சி உட்கார்ந்திருக்காரு, அவர் முழு அண்டர்டேக் பண்ணிக்கிட்டாரு. அண்ணன் சுரேஷ் காமாட்சி அவர்கள் இந்த படத்தை அண்டர்டேக் பண்ணி முழுமையா கவனம் செலுத்துறாரு. ஆக படம் உருவாக்கியதிலோ படம் வெளியிடப் போவதிலோ எந்த போராட்டமும் இல்லை. ஆனால் படத்திற்குள் இருப்பதுதான் கோல்டு வார் பிளாக் அண்ட் ஒயிட். நிறைய அர்த்தத்தை உள்ள வச்சிருக்காங்க. இந்த படத்தை நான் முதல்ல டைரக்டர் ஸ்ரீ வெற்றியை கூப்பிட்டு கேட்டேன், அன்பு தம்பி இங்க வாங்க, அது என்ன டைட்டில்? நாற்கரப்போர். இதெல்லாம் சாதாரண ஒருத்தர் தன் சிந்தையில் எழுந்து நாற்கரப்போர் என்று ஒரு சினிமாவுக்கெல்லாம் டைட்டில் சாதாரண வச்சிட முடியாது. ஏன்னா அந்த வார்த்தைங்கிறது மிக உச்சகரமான வார்த்தை. நீங்க என்ன மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட் கேட்டேன். அவர் சிம்பிளா சொன்னாரு, நான் இன்ஜினியர்னாரு. அப்ப கண்டு இன்ஜினியர்னா கண்டிப்பா மேத்தமெட்டிக்ஸ் பேஸ். அந்த நாற்கரம் என்கின்ற வார்த்தை மேத்தமெட்டிக்ஸ் வந்து எடுத்து அவர் இவர் வச்சுக்கக்கூடிய கதை கருவுக்குள்ள நினைச்சாருல்ல, அங்கேயே இந்த கிரியேட்டிவிட்டி நிக்குது.
என்ன இது வரைக்கும் உங்கள்கிட்ட பேசுறாங்கல்ல இந்த படத்துல கலந்துக்கிட்டவங்க. நான் யார் இந்த படத்தை பத்தி உங்கள்கிட்ட பேசுறதுக்கு? அதுக்கு காரணம் இருக்கு. நான் அமுதகாலத்தை ரொம்ப சிறப்பா பண்ணி அமுதகாலம் ஆதவங்கிறது வேற. எனக்கு முந்தைய ஸ்டோரி உண்டு. நானும் 10 படங்கள் பண்ண டைரக்டர். 10 படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப முக்கியம். சேச்சனா பேப்பர் அது வேற. 10 படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கேன். ரிலீஸ் என்பது ஒவ்வொரு காலகட்டத்திலும் சினிமாவில் போராட்டம் தான். அது இந்த படத்திற்கு மிகப்பெரிய யோகமாக அண்ணன் சுரேஷ் காமாட்சி வடிவில் வந்திருக்கிறது. அப்போ அன்பு சகோதரர், எனது இனிய நண்பர், தயாரிப்பாளர் எஸ் வேலாயத்தை கூப்பிட்டேன். ஐயா, உங்களை பார்த்த எனக்கு அவர் பல ஆண்டுகளாக தெரியும். என் சகோதரர் வேற என்ன, ஆமா நீங்க ஒரு அமைதியான ஆளாப்போ பொதுவாக ஒரு கூட்டத்தில் இன்னைக்கு இந்த கூட்டத்தில் என்ன பேச போறாருன்னு எனக்கே தெரியல. கூட்டத்தை கண்டாலே குடிக்கிற ஆடுவார். நான் பல மேடைகளில் பேசும்போது என் கூட வருவார், பார்ப்பாரு. ஆனா அந்த மேடைகளில் அவர் ஏற்றுவேன், அவர் இதெல்லாம் எனக்கு எதுக்கு தலையை தெரிஞ்சிருவாரு. இப்படிப்பட்ட ஒரு மனிதருக்குள் எவ்வளவு அழுத்தம் இருக்கிறது என்றால், இவர் எவ்வளவு பெரிய அழுத்தக்காரராக இருந்தால் இந்த கதையை தேர்ந்தெடுத்திருப்பார். ஒருவர் ஒரு இயக்குனர் கதை சொல்கிறார். அப்ப இயக்குனர் கிரியேட்டிவ், அவன் இதுக்குன்னே வந்தவங்க, இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணு இல்லை. அவன் ஒரு புது தயாரிப்பாளர் காதல வாங்கி இந்த கதையை எடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கார். அதுக்காகவே இந்த டீமுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கொடுங்க. அப்புறம் நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு. நான் விட்டா படத்தோடைய விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருப்பேன். காரணம், இந்த படத்தை நான் 2 முறை பார்த்துட்டேன். 2 முறை பார்த்ததுனால இந்த படத்தை பத்தி இன்னும் சொல்லக்கூடிய அருகதை எனக்கு உண்டு. நான் ஒரு கேமராமேன ஆடியன்ஸா இருந்து சொல்றேன். இந்த படம் சமீபத்தில் கதைத்துறையில் குவாலிட்டி பிலிம் என்று சமீபத்தில் நான் எதுவும் பார்க்கவில்லை. நான் யாரும் தாக்கி பேசல. பிரம்மாண்டமான படம் பார்க்கிறோம், செலவு என்ற படம் பார்க்கிறோம். ஆனால் குவாலிட்டி பிலிம் என்கிற அப்படி ஒரு வார்த்தையோடு சமீபத்தில் நாம் சினிமாவில் சந்திக்கவில்லை. ஆனால் அதை உடைத்தெறிவதற்காக நாற்கரப்போர் வந்திருக்கிறது. இந்த நான் 2வது ஒரு படம் பார்த்துட்டு நாங்கள சுத்தி நிற்கும் போது அண்ணன் சுரேஷ் காமாட்சி சுத்தி இருக்கவங்கிட்ட பேச ஒரு வார்த்தையை நான் கீழா வாட்ச் பண்ணேன். அவர் சொன்னாரு, படம் எடுக்கிறோம், வியாபாரம் தான், துட்ட போடுறோம், செலவழிக்கிறோம், வருமானம் வரத்தான் செய்யணும். ஆனாலும் சினிமா கூடிய ஒரு பவர்ஃபுல் மீடியாவை கையில வச்சுக்கிட்டு ஜனங்களுக்கு யூஸ்ஃபுல்லா ஏதாவது சொல்லணியா, அதை நம்ம நாற்கர பொருள் சொல்லி இருக்காங்கன்னு அவர் 4 பேர்த்து சொல்லிக்கிட்டு இருந்ததை நான் பின்னாடி நின்று கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த அழுத்தம் இந்த படத்திலே பதிவாக இருக்கிறது. அவர் மிகப்பெரிய அனுபவித்தார். ஆக இந்த படம் அவருக்கு மிகவும் பிடிக்க போய்தான், ஒரு நல்ல படமா இருக்க போய்தான் அண்ணன் சுரேஷ் காமாட்சி இதை கையில எடுத்து இதை சப்போர்ட் பண்றாரு. அண்ணா, நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட்டுக்குள்ள சாதாரண சப்போர்ட் இல்லைன்னா, இன்னைக்கு சினிமாவோட நிலைமை தலைவிதி எல்லாத்துக்கும் தெரியும். இன்னைக்கு திரைப்பட தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள், திரைப்பட வெளியீட்டாளர்கள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு ஏற்படுத்தி நேற்று இன்னைக்குல இருந்து எவ்வளவு பெரிய செய்திகள்லாம் போய்கிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும். மிகப்பெரிய பிரச்சனைகளை சினிமாவில் சிக்கி தைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த சூழ்நிலையில் ஒரு புது கூட்டமைப்புக்கு புது தயாரிப்பாளர், புது இயக்குனர், இந்த டீமை கையில வச்சுக்கிட்டு ஒரு மிகப்பெரிய தயாரிப்பாளர், இயக்குனர், கிரியேட்டர் உள்ள இந்த சினிமாவுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா, இது இந்த சினிமாவுக்கு மட்டும் நீங்க பண்ற ஹெல்ப் இல்ல, சினிமா துறைக்கே நீங்க பண்ற ஹெல்ப். இன்னைக்கு சினிமா இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும், அதாவது மிகப்பெரிய முதலீட்டாளர்கள் 1000 பேர் 2000 பேர் இந்த படத்தை ரிலீஸ் பண்றாங்க, பண்ணிக்கோங்க, பாராட்டுவேன், அது வேற விஷயம், வருமானத்தை ஈட்டிக்கோங்க. ஆனால் சினிமா துறைக்க வேண்டும் என்றால் வேலாயுதம் மாதிரி, தம்பி ஸ்ரீவெற்றி மாதிரி இவங்கெல்லாம் இது மாதிரி புதிய ஆட்கள் வரவேற்கப்பட வேண்டும். அதற்கு அண்ணன் சுரேஷ் காமாட்சி மாதிரி அத்தனை பேரும் அவங்களுக்கு உதவி செய்ய கேட்டுக்கிட்டு ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் இந்த படத்துல சொல்றேன். இப்ப எல்லாரும் என்ன பாருங்க, இந்த படத்துல கதாநாயகி அபர்நிதி ஒரு போஸ் ஒன்று இப்படி காட்டுவாங்க, பார்த்துருப்பீங்க ட்ரெய்லர்ல. அந்த போஸ் சாதாரண போஸ் இல்ல. இன்றைய டேட்டை குறிச்சு வச்சுக்கோங்க. நான் இப்ப சொல்ற வாசகத்தை நோட் பண்ணிக்கோங்க. உலகமெங்கும் அனைவரும் வைக்கின்ற போஸாக மாறப்போகுது இந்த போஸ். அப்படி கண்ணத்துல அப்படி கைய வச்சு லெப்ட் பிரெயின்ல அப்படி தட்டி அந்த ட்ரெய்லர்ல பாத்தீங்களா ஒரு ஷாட், அப்ப அவர்கள் கொடுத்த லுக் இருக்குல்ல, அதுதான் இந்த கதையினுடைய கம்ப்ளீட் பொட்டன்சியல். இந்த போஸ் இனிமேல் யார் வைத்தாலும் இந்த உலகத்தில் இது நாற்கரப்போருக்கான பேட்டர்னைஸ் என்று சொல்வார்கள். இனிமேல் இந்த 100 ஆண்டுகளுக்கு இந்த போஸில் யார் வந்தாலும் இவன் நாற்கரப்போர் படம் பார்த்துட்டு வைக்கிறான்னு நீங்க எல்லாரும் சொல்லுவீங்க. இது நான் சொல்லுவதற்கு இந்த ட்ரெய்லர்ல என்னுடைய முழு அம்சம் புரியாது. இவங்க படத்தை பாருங்க, நான் ஏன் இந்த போஸை இவ்வளவு வலியுறுத்தி சொன்னேன்னு உங்களுக்கு புரியும். நிறைய பேசலாம், நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு. வாழ்த்து வந்த அனைத்து இதயங்களுக்கும் என்னுடைய நன்றி வாழ்ந்த வணக்கம். பிரபு
ட்ரைலர் பார்த்தோம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அது வெரி பிகினிங்ல ஒரு வாசகம் ஒன்று இருந்தது, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு மிகப்பெரிய உயர்த்தும் ஆயுதம் என்னன்னா கல்வி அறிவும் பகுத்தறிவும் சுயமரியாதையும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படம் எதை பத்தி பேசுது அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே புரிஞ்சிக்க முடிஞ்சது. ஒரு தூய்மை பணியாளர்களோட வாழ்வியலை ரொம்ப அழகா படப்பிடிச்சு காட்டியிருக்காருன்னு நான் நம்புறேன். ஒட்டுமொத்த படக்குழுவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அப்புறம் லிங்கேஷ் நம்ம நீலம் ப்ரொடக்ஷன்ல இருந்தார். நான் பரியன் பெருமாள் தமிழ்நாடு வாங்கும்போது பழக்கம். அவருடைய உழைப்பு, அவருடைய தன்னம்பிக்கை, அவருடைய விடாமுயற்சி மிகப்பெரிய வளத்தை அடையணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். இந்த படத்தை சுரேஷ் காமச்சி தொட்டிருக்காரு. அது மிகப்பெரிய வெற்றி அடையும்னு சொல்லி எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை ஏற்பட்டு இந்த தயாரிப்பாளர் புன்னகையோட இருக்காரு. அதுவே சாட்சி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாக்கரப்பூர் அந்த ட்ரெய்லர்ல ரொம்ப 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று இந்த துப்புரவு பணியாளர்களோட வாழ்க்கை நிலை, அப்புறம் இந்த சமூகத்தில் தொடர்ச்சியாக ஒரு 2 பிரிவினருக்கும் நடக்கிற ஒரு இடைவராத போர். அது ரொம்ப முக்கியமானதா இருக்கு. இன்னைக்குதான் நம்ம விளையாட்டை பத்தியே பேச வேண்டியது இருக்குது. விளையாட்டுகளில் உள்ள அரசியல்களை பற்றி மிக சமயமா ப்ளூ ஸ்டார் இந்த மாதிரி படங்கள் எல்லாமே பேசுது. அது தொடர்ச்சியாக நிறைய பேச வேண்டிய ஒரு தளமா இருக்கிறது ரொம்ப முக்கியமானதா இருக்கு. அந்த தளத்தை தனது முதல் படமா எடுத்திருக்கிற தம்பி வெற்றிக்கு என்னோட முதல் வாழ்த்துக்கள். இது யோசிக்காம ஒரு முதல் பட தயாரிப்பாளரா தயாரிச்ச வேலாயுதம் அவர்களுக்கும், இந்த படத்தை திரைக்கு கொண்டு வர இருக்கிற சகோதரர் சுரேஷ் காமாட்சி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக நம்ம பார்க்கும்போது விளையாட்டுல மட்டும் நீங்க பார்த்தீங்கன்னா 2 பிரிவா விளையாட்டை பிரிக்கலாம். ஒன்று உடல் உழைப்பு சார்ந்த விளையாட்டு, இன்னொன்று மூளை சார்ந்த விளையாட்டு அப்படின்னு. இந்த உடல் உழைப்பு சார்ந்த விளையாட்டுல பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு காலம் இருக்குல்ல, அதுவா இருக்கும் எல்லா இடத்துலையுமே. நீங்க உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா கால்பந்தாட்டமா இருக்கட்டும், எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா கருப்பின மக்களும் உடல் உறுதி வாய்ந்த மக்களும் தொடர்ச்சியா அதுல சாதனை புரிஞ்சுட்டே இருப்பாங்க. ஆனா இந்த ஒரு பொய்யான கட்டமைப்பு என்னவா இருக்குதுன்னா, உடல் உறுதியா இருக்கிறவங்க மூளை இருக்காது அப்படிங்கிறது தொடர்ச்சியாக சில சோம்பேறிகளும் சில உழைப்பு சுரண்டி பிழைக்கிற ஒரு கூட்டம் நம்ப வச்சுக்கிட்டே இருக்குதுங்க தொடர்ச்சியா. அதுதான் ரொம்ப முக்கியமான புள்ளியா இந்த படத்துல நான் பாக்குறேன். இப்ப குறிப்பா விளையாட்டு மட்டும் இல்ல, இப்ப சமீப காலமா பாத்தீங்கன்னா கிரிக்கெட்டோட தமிழ் வர்ணனை பாருங்க, ஃபுட்பாலோட தமிழ் வர்ணனை பாருங்க, டென்னிஸோட தமிழ் வர்ணனை பாத்தீங்கன்னா அந்த வர்ணனை பண்றதுல கூட ஒரு குறிப்பிட்ட கூட்டம் மட்டும்தான் இருக்குது. நீங்க ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கும் அந்த தமிழ் கமெண்ட்ரி எல்லாம் கேட்கும்போது. ஒரு கிரிக்கெட்டை இங்கிலீஷ்ல கேட்கும்போது வேற ஒரு ஸ்போர்ட்ஸ் சார்ந்து இருக்கும். ஆனா இங்க ஒரு எலைட் குரூப் வேற ஒரு கூட்டம் உட்காந்துக்கிட்டு இந்த கமெண்ட்ரிங்கிற பேர்ல கூட பாத்தீங்கன்னா தன்னுடைய சாதி வக்கரத்தையும் சரி, சாதியோட ஆதிக்கத்தையும் சரி தொடர்ச்சியாக செலுத்திக்கிட்டே இருக்குது. அதாவது எந்தெந்த இடத்துலலாம் அவங்க ஒரு சிண்டிகேட்டாக ஒர்க் பண்றது இருக்குல்ல. அப்ப இந்த ஊர் நான் நீ சொல்ற மாதிரி நான் ஒரு கீழ் அடுக்குல இருக்கிற நீங்க அடக்கி வச்சிருக்கிற ஒடுக்கி வச்சிருக்கிற ஒரு இடத்துல இருந்து எனக்கு மூளையே இல்ல நினைக்கிற இடத்துல இருந்து எனக்கு மூளை இருக்குதா, மூளைக்கு முன்னால நீ நிக்க முடியாதுடா அப்படின்னு ஒரு குட்டி பையனை வச்சு அதை முன்னால கொண்டு வர்றது மிகப்பெரிய தேவையான ஒண்ணா இருக்குது. ரொம்ப வாழ்வியல் சார்ந்து இருக்குது. அதே நேரத்தில் ரொம்ப ஜனரஞ்சகமா இருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியமானதா இருக்கு. இன்னைக்கு எவ்வளவு கோடிகள் கொடுத்து எடுத்த படம்லாம் ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்னாடி என்னாச்சுன்னு நம்ம பார்த்தோம். அதோடைய வருமானம் என்னதான் இருந்துச்சு நம்ம பார்க்க முடிஞ்சது. சில அந்த படத்தில் என்னதான் தியேட்டர் படம் கூட அவ்வளவு பெரிய படம் இன்னைக்கு தியேட்டர்ல கூட இல்லாம கூட போகுது. அந்த மாதிரி ஒரு சூழல்ல இது ரொம்ப ஜனரஞ்சகமா இருக்கு. அது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான பொருட்சூழல் எடுத்த மாதிரி ஒரு இதா இருக்குது. இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் நம்ம இதை பத்தி நிறைய பேச வேண்டியது இருக்கு. இந்த படத்தை தயவுசெய்து ஊடக நண்பர்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாருக்கும் மாலை வணக்கங்கள். இப்போ இம்பார்ட்டன்டான ஒரு பர்சன் பத்தி நான் பேசியே ஆகணும். சுரேஷ் காமாட்சி சார் அவர்கள் பத்தி. ஹி இஸ் அ குட் ஃப்ரெண்ட். அண்ட் சார் ஃபர்ஸ்ட் நான் உங்களை பெர்ஃபெக்ஷனிஸ்ட்னா கூப்பிடுவேன் எல்லா படத்திலும் நீங்க ரிலீஸ் பண்ண. ஆனால் இவர் சோஷியல் ஆக்டிவிஸ்ட் ஆக்சுவலி. ஏன்னா இவங்க ஒரு மாநாடு இல்லை இன்னும் நான் நிறைய சொல்லிட்டே போகலாம். அவ்வளோ ஒரு சக்சஸ்ஃபுல்லான படம் கொடுத்தாலும் இன்னைக்கு எந்த ஹீரோயின் வேணும்னா சாருக்கு ஆக்சுவலி டேட் கொடுப்பாங்க. ஆனா அதை தாண்டி கூட அவங்க இயக்குன படம் மிக மிக அவசரம் இருக்கட்டும்,
பிளஸ் இன்னைக்கு இந்த சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற இந்த படம் இருக்கட்டும், சமூகத்துக்கு நான் எப்படி ஒரு உதவியா இருக்க முடியும். நான் பேசுறதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க அவங்க பேசினாங்க, சொசைட்டிக்கு நான் எப்படி போயிட்டு இதுவா பண்ண முடியும், அவங்க போல்டா போயிட்டு எல்லா விஷயத்தை பத்தி பேச முடியும். ப்ரொடியூசர்ஸ் வந்து ஓகே நான் என்னோட ப்ராஃபிட் என்ன லாபம் என்ன மட்டும் பார்த்துட்டு இருக்காம சமூகத்துல நடக்கிறது இல்ல ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில நடக்கிற எல்லா விஷயத்துக்குமே போயிட்டு அவங்க குரல் கொடுப்பாங்க. ஸோ இன்னும் இது ஸ்பெஷல் ஆக்டிவிஸ்ட் பிளஸ் பர்ஃபெக்ஷனிஸ்ட். ஸோ வாழ்த்துக்கள் சார் படத்துக்காக. எப்பவுமே நான் எல்லாருக்குமே தெரியும் என்ன ஃபர்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் பிளேயரா தான் நான் அறிமுகம் ஆயிருக்கேன். பட் அந்த ஸ்போர்ட்ஸ் விளையாடும்போது அம்மா நான் வின் பண்ணும்போது இல்லை லூஸ் பண்ணும்போது ஹாப்பியா இருக்கும் அண்ட் சேடா கூட இருக்கும் சம்டைம்ஸ் வின் பண்ணும்போது. பட் இப்ப அம்மா வந்து சொல்லுவாங்க, நீ இது எல்லாமே என்ன வெற்றி வந்தாலும் எதை வந்தாலும் மற்றவங்களுக்கு உதவி இல்லாம உதவியா இரு, எப்பவுமே யூஸ்ஃபுல்லா இருன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு இந்த நேரில் நிற்கும் போது இல்ல நம்ம எல்லாம் இந்த ஹாலில் உட்காந்துட்டு இருக்கோம், எல்லாரும் வந்து ரொம்ப ப்ரிவிலேஜா இருக்கும். நமக்கு நிறைய மற்ற நார்மல் இப்போ நம்ம ஸ்க்ரீன்ல காமிச்ச மாதிரி அந்த பீப்புள் விட நம்ம ஆக்சுவலி ப்ரிவிலேஜா இருக்கோம். நிறைய இந்த ரெஃப்யூஜி கேம்ப்ஸ்ல போகும்போது இல்லைன்னா சாரி நிறைய ரெஃப்யூஜி கேம்ப்ஸ்ல போகும்போது அண்ட் ரேப்பான விக்டிம்ஸ் போயிட்டு அவங்க ரிஹாபிலிட்டேஷன் சென்டர்ல போயிட்டு பார்க்கும்போது ரொம்ப மனசுல ஒரு பேனா இருக்கும். அவங்களுக்கும் நமக்கு என்ன அவங்க நம்ம மாதிரியே நிறைய ஹார்ட் ஒர்க் பண்றாங்க, நம்ம மாதிரி ரொம்ப அன்பா இருக்காங்க. அவங்க வாழ்க்கையில திருப்பி அவங்க வீட்டுக்கு போக முடியுமா, திருப்பி அந்த வாழ்க்கையை வந்து அவங்களால திருப்பி வாழ முடியுமான்னு அவங்க திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் சாரி அவங்களுக்கு நமக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து கல்வி இருக்கட்டும் அண்ட் ஸ்போர்ட்ஸ் தான் ஆக்சுவலி. அந்த ரெண்டு தான் ஆக்சுவலி டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னா நீங்க மனசுல வச்சு கல்வி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். பட் ஸ்போர்ட்ஸ் என்ன பண்ண முடியும், அப்ப ஸ்போர்ட்ஸ் பிளேயரா நான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு பலமான லேடி இருக்கட்டும், அவ ஒரு பலமான லேடி வந்து ஒரு பலமான சிட்டிசன்ஸ் கொடுக்க முடியும் கண்ட்ரிக்கு. ஒரு பலமான சிட்டிசன்ஸ் தான் ஒரு பலமான கண்ட்ரியை வந்து உருவாக்க முடியும். ஸோ ஸ்போர்ட்ஸ் வந்து அப்படி கிடையாது, அந்த உடம்பாலும் மனசால உங்களுக்கு ஒரு பலம் வந்து கிடைக்கும் ஸ்போர்ட்ஸ் விளையாடும்போது. ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த கேம்ப்ஸ்க்கு போகும்போது இந்த எஜுகேஷனையும் பிளஸ் ஸ்போர்ட்ஸை நம்ம என்கரேஜ் பண்ணும்போது அங்கேயும் அந்த ரெஃப்யூஜி கேம்ப்ஸ்ல ஐ திங்க் யாருமே அங்கே உட்கார மாட்டாங்க, அந்த ரேப் விக்டிம்ஸ் வந்து யாருமே ஆக மாட்டாங்க. அண்ட் இது எல்லாமே இருக்கும். இந்த படத்துல சிவஸ்மணன் சார் ஆக்சுவலி அவங்களோட வந்து நான் மலையாளம் படம் நடிச்சிருக்கேன். இட்ஸ் சச் எ சூப்பர் ஸ்டார் சார். நீங்க இந்த அவங்களோட காஸ்டிங் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய பலமா ஆக்சுவலி கொடுத்துருக்கு. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் தட் சார். இப்படியே இவ்வளோ நல்ல விஷயத்துக்கு நான் எப்பவுமே சப்போர்ட் பண்ணிட்டு நண்பன் ஜான் சாருக்கு நான் நன்றி சொல்லணும். நான் எப்பவுமே வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, நாங்க உட்காந்து நாங்க இந்த படம் அடுத்து இது பண்ணணுமா இல்லை ஹிந்தி பண்றோமா அது பேசாம நம்ம இந்த மாசம் இந்த வாரம் நம்ம என்ன சேரிட்டி பண்ணலாம், நம்ம போயிட்டு என்ன பண்ணலாம், ஏன்னா உங்களோட பவர் இருக்கட்டும் உங்க இது இருக்கட்டும் அது எல்லாமே நீங்க மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருங்க. ஸோ அவங்க ஒரு கமர்ஷியல் எதுவுமே யோசிக்காம இப்போ இருக்கிற டீம்ல ரொம்பவே ஹியூமனிடேரியன் ஹியூமனே வந்து ரொம்ப யோசிப்பாங்க. ஸோ தேங்க்யூ சார் ஃபார் தட். இந்த படம் ரொம்ப பெரிய வெற்றியா வர்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். ஏனென்றால் முதலாவதாக விருந்தினர்களை சிறப்பு அழைப்பாளர்களை பேச வைப்பார்கள். ஆனால் இங்கு படத்திலே யாரெல்லாம் பணியாற்றினார்களோ அவர்கள் எல்லாரும் முன்னிறுத்தி அவர்கள் வந்து பேசினார்கள். எல்லாருமே வேட்டி கட்டி இருந்தார்கள். அருமையான இயக்குனர் சொல்லாங்க, எல்லாருமே கருப்பாகவும் இருக்கிறார்கள். மிக நுட்பமான சிறப்பான அரசியலை பேசுகிற ஒரு திரைப்படமாக இந்த நாற்கர போர் திரைப்படத்தை நான் பார்க்கிறேன். முதலாவதாக எனக்கு மனதிற்கு நெருக்கமான இயக்குநர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறார்கள். திரைப்படத்தினுடைய மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இருக்கிறார்கள். ஒரு திரைப்படம் எந்த அளவுக்கு வீச்சுக்களையும் வீரியங்களையும் தருகிறது என்பதற்கு இந்த நாற்கர போர் ஒரு நல்ல அடையாளம். அருமை இயக்குனர்
ஸ்ரீ வெற்றி அவர்கள் இன்றுதான் முதலாக நான் பார்க்கிறேன். என்னுடைய நண்பர் யூனியன் மூலமாக அவர் அறிமுகமானார். தொலைபேசியிலே பேசும் பொழுதே அவர் ஒரு தரமான ஒரு படைப்பாளி, ஒரு மண் சார்ந்த ஒரு மிகப்பெரிய ஆளுமை உள்ள ஒரு இயக்குனர் என்பதை நான் புரிந்து கொண்டேன். அவர் சொன்னாரு, ஆனா எனக்கு பெரியாக்கள்லாம் தேவையில்லை, என்னுடைய படத்தை உள்வாங்கி பேசுகிறவர்கள் மட்டும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தால் போதும் என்று சொன்னார். அவரை ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் உங்களுக்கு காத்திருக்கிறது இயக்குனர் அவர்களே. ஒரு சுருக்கமாக நேரம் கருதி நான் முடிக்கிறேன். எல்லாரும் பேசுவது போல இந்த நாட்கர போர் என்ற தலைப்பு சற்று சிந்திக்க வைத்தது. அவர் அதுக்கு விளக்கம் கொடுத்து விட்டார். செஸ் போர்டு சதுரமா இருக்கும். ஆனா நான் அதை யோசிக்கிறப்ப எப்படி ஒரு கவிஞனாக ஒரு இயக்குநராக யோசிக்கும் பொழுது அவர் கருப்பு வெள்ளை இனவெறியை குறித்துலாம் பேசினார். விளையாட்டுல மட்டும் கிடையாது, இசையிலும் இனவெறி இருக்கிறது. அந்த பியானோ பார்த்தீங்கன்னா அதுவும் கருப்பு வெள்ளை கட்டதான். வெள்ளைக்காரர்கள் எதையெல்லாம் உருவாக்கினார்களோ தங்களை முன்னிறுத்தி அந்த எல்லா சாதனங்களையும் உருவாக்கினார்கள் என்பதுதான் வரலாற்று உண்மை. அப்ப நான் எப்படி அதை புரிந்து கொள்கிறேன் என்றால், இங்கே வந்த பிறகு இருகரம் தான் அந்த விளையாட்டை விளையாடும், மற்ற இருகரம் என்ன நாற்கர விளையாட்டு என்று வைக்காமல் நாற்கர போர் வைத்திருக்கிறாரு. மற்ற இருகரம் எதுவாக இருக்கும் என்று பார்க்கும் பொழுதுதான் இங்கு வந்த பிறகுதான் தெரிந்தது, நாங்கள் பெரிதும் மதிக்கின்ற இந்த மண்ணை சுத்திகரிக்கின்ற துப்புரவு தொழிலாளர்களுடைய இருகரங்கள் என்பது. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது அவர்களை நீங்கள் முன்னிறுத்திருக்கிறீர்கள், இந்த விளையாட்டோடு இணைத்திருக்கிறீர்கள். இந்த துப்புரவு தொழிலாளர்களை குறித்த ஒரு மிகப்பெரிய ஒரு அழகான ஒரு கதை இருக்கிறது. அதை சுருக்கமாக சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். தந்தையும் மகனும் பேசுகிறார்கள். அப்பொழுது வாசலிலே ஒரு துப்புரவு தொழிலாளர் வந்து இருக்கிறார். மகன் உள்ளே ஓடி வந்து சொல்லுகிறான், அப்பா குப்பைக்காரர் வந்திருக்கிறார் என்றான். தந்தை மகனை திருத்துகிறார். மகனே, நீ தவறாக சொல்லுகிறார், அவர் குப்பைக்காரர் அல்ல, நான் தான் குப்பைக்காரர்கள், நாம தான் குப்பையை போடுறோம், அவர் சுத்தக்காரர், அவர் சுத்தம் செய்ய வந்திருக்கிற சுத்தக்காரர் என்று சொல்லு, அவருக்கு நன்றி சொல்லுன்னு தந்தை தன் மகனை திருத்தினார். இந்த படம் திருத்துகிற ஒரு படம். இந்த படம் மிகப்பெரிய விளைவுகளை உண்டு பண்ணும். நான் எந்த படத்தை ரொம்ப சீரியஸா பார்த்தேன். இந்த ட்ரெய்லரை பார்க்கும் பொழுது திருக்குறளையும் தந்தை பெரியாரையும் நீங்கள் தலைகளை தூக்கி வைத்து எவன் ஒருவன் ஒரு படைப்பாளி வருகிறானோ அவன் மிகப்பெரிய வெற்றி பெறுவான் என்பதுதான் விலாசம். அதனை பார்த்து இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு இருக்கிறப்பயே பின்னாடி ஒரு பையன் வந்து சேர ஆட்டிக்கிட்டே இருந்தான். எனக்கு ரொம்ப போவேன். ஏன்னா சினிமா தேட்டர்ல எப்ப பார்த்தாலும் நான் உட்கார்றப்ப பின்னாடி எவனாவது ஒருத்தன் வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஒண்ணு பாப்பான கொட்டுவான், இல்லாட்டி காலை வச்சு வெட்டுவான். ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். தம்பி கொஞ்சம் அமைதியாக சொல்லிட்டு மேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, இந்த படத்தினுடைய குட்டி கதாநாயகன் மாஸ்டர் அஸ்வின் என்று சொல்லி. அவனை பார்த்து எனக்கு ஒரே சந்தோஷம். அவன் திரையில் மட்டுமல்ல தரையிலையும் இன்னும் அப்படி எமோஷனலாவே இருக்கிறான். அப்படி அதற்கு காரணம் அவனுடைய இயக்குல இருந்து நான் கருதுகிறேன். அந்த கேரக்டர் அவன் அப்படியே உள்வாங்கிட்டான். உள்வாங்கிறது மட்டுமில்ல, அதை உணர்ந்திருக்கிறான். 2 பேருக்கு நன்றி சொல்லுங்கள். இயக்குனருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நீங்கள் இருவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். தயாரிப்பாளர்களோட நான் 4 படம் டைரக்ட் பண்ணிக்கிறேன், பொருள் தயாரிச்சிருக்கிறேன். ஆரம்பத்துல புருஷ முஞ்சாதி மாதிரி இருப்பாங்க. படம் முடிஞ்சோடனே அவர் ஒரு பக்கம் இருப்பாரு, இவர் ஒரு பக்கம் இருப்பாரு. அதுதான் நடக்கும். ஆனால் இங்கே தயாரிப்பாளர் சந்தோஷமாக இருக்கிறார். அண்ணன் சுரேஷ் அமைச்சர்களை குறித்து நிறைய நான் கேள்விப்பட்டுக்கிறேன். இன்னைக்குதான் நான் பார்க்கிறேன். தயவு செய்து நீங்கள் இப்படிப்பட்ட படங்களை வாழ வைத்ததற்காக நாங்கள் களமெடுத்து கும்பிட்டு உங்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். ஏன்னா சினிமா என்ன நிலைமையில இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதை பத்தி நம்ம பேச வேண்டாம், அது பேசக்கூடாதுன்னு சொல்லிதான் அவர் யாருமே அவர் விரும்பல. எனவே ஒரே ஒரு தீர்க்க தரிசனமாக ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இந்த திரைப்படம் தேசிய விருதுக்கான திரைப்படம். ஒரு கவிஞனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை, இது நடக்கும். இது தேசிய விருதுக்கான திரைப்படம். அப்படி தேசிய விருது கிடைக்கவில்லை என்றால் தேர்வு குழுவில் ஏதோ குழப்பம். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். இண்டஸ்ட்ரியில எல்லாருக்கும் தெரியும், நான் ஜாஸ்தி பேச மாட்டேன். 46 வருஷத்துல கம்மியா பேசின டெக்னீஷியன் நான் தான். So I just wish the producers, the team and the director all the best. Thank you. வணக்கம். நாட்கள் பேரு ரொம்ப அழகா இருக்கு. முதல்ல தமிழ்ல பேர் வச்சதுக்கு ரொம்ப நன்றி. திரும்ப தமிழ் சினிமா வந்து தமிழ்ல பேர் வைக்க மாட்டாங்க, கொஞ்சம் விடுத்துருவாங்க. தமிழ்ல பேர் வச்சதுக்கு ரொம்ப நன்றி.
பொதுவா முதல் படம் பண்ண ஒரு எல்லாருக்குமே நமக்கு சின்ன வயசுல வந்து நமக்கு சொல்லப்படுறது என்னன்னா, சினிமாவை பொறுத்தவங்க நடிகராகவோ இல்லை நடிகையாகவோ இல்லை இயக்குநராகவோ இல்லை தயாரிப்பாளராகவோ யாரா இருந்தாலும் சினிமாவுக்கு வெளியிருந்து உள்ள வர இருக்கும்போது எல்லாருக்குமே ஒரு பேச்சு கதை சொல்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க. நீங்க சினிமாவில் போனா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்றதுக்கு எல்லாருக்குமே ஒரு கதை இருக்கும். அதனால சினிமாவுக்குள்ள முதல் படமா வர்ற எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். நம்ம எப்படியாவது நின்றுன்றோம், ஏன்னா அந்த பேசக்கூடாது அப்படின்னு. ஆனா முதல் படமே வந்து ஒரு சமூக அக்கறையில் ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு தேர்வு செஞ்சு, எல்லா இடத்துலயுமே வியாபாரம் இருக்கு. சாராய கடை விற்கிற பெருமனையில இளமை கிடைக்காரனுக்கு வியாபாரம் இருக்கதான் செய்யுது. ஆனா அந்த விஷயம்லாம் அவர் வந்து முதல் படமே ஒரு சமூக அக்கறையில் ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சு வந்தது ரொம்ப முக்கியமா இருக்கு. அதே மாதிரி முதல் பட இயக்குனர் வெற்றி, அவரும் வந்து முதல் படமே வந்து ஒரு அசம்பாவத்தில் இருக்கும்போது பத்திரிகைகளோட இந்த சென்னை கோடம்பாக்க வீதிகளோட கிடக்கும்போது டெய்லி 100 பேராவது சொல்லுவாங்க, விட்டுறாதா மாப்பிள்ள நீ வேற மாதிரி படம் பண்ணணும் அப்படின்னு. ஆனா அப்படி வரும்போது அவரும் ஒரு முதல் படம் ஒரு சமூக அக்கறையில் படம் எடுக்கணும் அப்படிங்கிறதாகட்டும். இந்த நண்பர் சுரேஷ் காமாட்சி, ஏன்னா அவர் வந்து அவர் எந்த படம் பார்த்தாலுமே அவரு ஏன்னா தயாரிப்பாளர்கள்லாம் ரொம்ப அபூர்வம் அவரை மாதிரி சொல்றது வந்து. ஏன்னா நம்பர்ஸ்ல தான் எல்லா தயாரிப்பாளர்களும் பேசிட்டு இருப்பாங்க. ஆனா அவரு வந்து முதல்ல என்ன சொல்லுவாருன்னா, அவரு டெஃபினெட்லி ஒரு படத்தை கரெக்டான முறையில வந்து பிளேஸ் பண்ணுவாரு, கொண்டு போய் சரியான முறையில ஜனங்கள்கிட்ட கொண்டு போய் அது லாபமான படமா மாற்றுவாரு. ஆனா அதுக்கு எல்லாத்துக்கும் மேல வந்து இந்த மாதிரி படத்துக்கு கூட நிற்கணும் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, அது வந்து ஒரு தயாரிப்பாளரோட வாரமா பாக்குறாங்க. அது வந்து நண்பர் சுரேஷ் காமாட்சிக்கு எப்பவுமே இருக்கும். அவருக்கு அந்த படம் வந்திருக்குங்கிறது ஒரு பெரிய நான் ஒரு வெற்றியா பாக்குறேன். இளைய மனிதர்கள் குறித்து வரக்கூடிய படங்களுக்கு இப்போ வந்து ரொம்ப கமர்ஷியலாக ரொம்ப வேண்டியதா தான் இருக்கு. டெஃபினெட்லி இந்த படம் ரொம்ப நம்பிக்கையான ஒரு ட்ரெயிலராக இருந்தது. நடிச்ச எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கேமராமேன், எடிட்டரை பத்தி சொல்லணும்னா அவரோட நம்ம சைவமானுடைய படத்துடைய ட்ரெயிலர் ஒர்க் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 4-5 படத்தோட ட்ரெயிலர் கட் பண்ணிட்டு கடைசியா நான் அவர்கிட்ட போகும்போது ரொம்ப அழகான ஒரு ட்ரெயிலர் கட் பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப திறமையான ஒரு பையன். நடிச்சிருக்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். தயாரிப்பாளர் தொடர்ந்து இதே மாதிரியான படங்களை செய்யணும். பெரிய படங்கள் வேண்டாம்னு சொல்ல முடியாது வந்து, பெரிய படங்கள் வந்தாதான் நமக்கு வந்து இண்டஸ்ட்ரி பெருசாகும் வந்து. பெரிய படங்கள் சரியா வரணும் வந்து, சரியா வரணும் போதுதான் சிக்கலா இருக்கும். 100 கோடிக்கு படம் வரும்போது அந்த பட்ஜெட்டுக்கான வேலைகள் இருக்கும், அந்த பட்ஜெட்டுக்கான ஒரு பெரிய உலகம் உருவாகும். ஆனா அது சரியான முறையில வரணும், அவ்வளவுதான் வந்து. ஆனா அதே நேரத்தில் எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே வந்து பெரிய படங்கள் வரும்போது பேரலா சின்ன படங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் இருந்துட்டே இருக்கும். ஆனா வந்து துரதிருஷ்டமா அது தமிழ்ல தான் வந்து அந்த சின்ன படத்துக்கான ஸ்பேஸ் வந்து உருவாகவே இல்லை. யார் இந்த சினிமாவுக்கு பக்கத்துல நிற்கணுமோ அவங்க வந்து இந்த சினிமாவுக்கு இருக்காங்களாங்கிறது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. வந்து சுரேஷ் காமாட்சி அவருக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு முதல்ல அவருக்கு நன்றி. ஏன்னா படம் எடுக்கிறது இன்னைக்கு காலகட்டத்தில் பெரிய விஷயமே இல்லை. இன்னைக்கு யார் வேணாலும் படம் எடுக்கலாம், யார் வேணாலும் ப்ரொடியூஸ் பண்ணலாங்கிற இடத்துக்கு தான் சினிமா இருக்கு. ஆனா அதை தேட்டர் கொண்டு வரது இருக்கு இல்லையா, அது கிட்டத்தட்ட ஒரு பெரிய பிரச்சனை வேணும். அதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் வேணும். படத்தை பண்ணியிருந்த எல்லோருக்கும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். குறிப்பா பத்திரிகையாளர்கள் இந்த இந்தியாவிலும் நான் எப்பவுமே அடிக்கடி வந்து சொல்லுவேன்னா, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஆடியன்ஸ் இந்தியாவிலும் நம்ம ஆடியன்ஸ் தான் உண்டு. அவங்க வராசக்தி காலகட்டத்தில் வந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த படத்தையுமே வந்து அவங்க கைவிட்டதே கிடையாது. அதே மாதிரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான மீடியா வந்து நம்ம மீடியா தான் உண்டு. ஏன்னா சொல்லாத ஒரு படமா இருந்தா மக்கள்கிட்ட கரெக்டா கொண்டு போய் சேர்த்துருவாங்க. நிச்சயமா அதுக்கு நீங்க கூட இருக்கணும். பெரிய தேசிய இதெல்லாம் பத்தி சொன்னாங்க, அதெல்லாம் நீங்க எதிர்பார்க்க வேண்டாம். நான் வந்து நம்பர் மேற்கு பிரச்சனை பண்ண வெளிநாடு அதுக்கு சாட்சியா இருக்காரு. அது வேற ஒரு லாபிங்க உண்டு. ஆமா, அந்த லாபிக்குள்ளே நம்ம போக வேண்டாம். மக்கள் அங்கீகரிக்கிறதா பெரிய விருது, அதுவே வெற்றி. இந்த படம் நிச்சயமா அந்த வெற்றியை நோக்கி போக வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக வணக்கம். அதாவது என்னன்னா, உள்ள வந்து இந்த வெள்ளி போட்டா வெள்ள எடுக்க முடியல என்ற அளவுக்கு ஒரு கூட்டத்தை சேர்த்த அந்த ஜானுக்கு நன்றி. என்னன்னா, நான் பல படங்களுக்கு பார்க்க வருவேன், கூட்டம் ஜாஸ்தியா இருக்கு, நான் தெரியும் போவேன். ஆனா பல பத்திரிகையாளர்களே வெளில உட்கார வச்சு பார்க்கலாம். இந்த பார்த்தா அப்படி ஒரு பெரிய கூட்டம் அப்படி என்ன வெளில உள்ள போக அந்த அளவுக்கு மிகப்பெரிய கூட்டத்தை சேர்த்த ஜானுக்கு மீண்டும் நன்றி. இதுக்கு காரணம் மாநாடு ஒருத்தர். அதனால்தான் மாநாடு மாதிரி இந்த மக்கள்
வந்துட்டீங்க. ஆனா வந்தது முக்கியம் இல்லை. ஏன்னா ஒரு நல்ல படத்தை பாருங்க, ஒரு சின்ன படம் தாங்க அது. அவரே அண்ணனே டைரக்ட் பண்ணாரு. ஒரு போலீஸ்காரிய பத்தி ஒரு படம் மிகச்சிறந்த முறையில பண்ணாரு. இன்னும் சொல்ல போனா நண்பர்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க, அண்ணன் சுரேஷ் காமாட்சியை பத்தி அதுதான் அதிக லாபம் எடுத்த படம்னு சொல்லுவாங்க. எனக்கு உண்மையான தலைவர் நல்ல ஆக்டிங். ஏன்னா அது வந்து ஒரு சிறந்த சின்ன படம்ன்றது வந்து லாபத்தை அதிகமா தரும்போது பெரிய படம் ஆகுது. அப்படி இந்த படம் நாட்கிறப்போ மிகப்பெரிய ஒரு லாபமாக அமையணும். அதுக்கு இந்த மாதிரி வந்து சேர்ந்தது முக்கியம் இல்ல, நல்ல கருத்துக்களை அந்த அதாவது நல்லா இருக்கும்போது நிச்சயமா நல்லா எழுதுவீங்க. அதை வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன படங்களுக்கு நீங்க கூடுதல் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து எழுதி இந்த மாதிரியான புதிய தயாரிப்பாளர்களை நீங்க மிகப்பெரிய இடத்துல கண்டென்ட் வைக்கணும். ஏன்னா நம்ம சௌத்ரி சார் நான் சொல்லிட்டே இருப்பேன், அவர்தான் அதிக புதியவர்களை அறிவித்திருக்கிறார். அவருக்கு இந்த தமிழ் சினிமாவே விழா பண்றாங்க. அப்படி ஒரு மாபெரும் மனிதர் சௌத்ரி சார். நிறைய புதிமுக இயக்குநர்களை குறிப்பா அறிமுகப்படுத்தினாரு. அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரொடியூசரும் அவ்வளவு படம் எடுக்கணும். அவர் 100வது படம் எடுக்க உருவாப்பார். அப்ப இவரும் அப்படி வரணும். அது காரணம் என்னன்னா, இப்ப நம்ம அருண்மொழி எழுதுறேன், இவருடைய மாமான்னு சொன்னாரு. இவரை பத்தி நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். இவர் வந்து நீங்க வந்து ராமநாதபுரம் போனீங்கன்னா இவர் தான் லொக்கேஷன்லாம் காட்டுவாருங்க. நாங்க ஒரு படத்துக்கு போனோம், பவர் பாண்டிக்கு. நாங்க வந்து 10 நாளைக்கு முன்னாடி போறோங்க. போனா ஒரு 4 நாள் கழிச்சு பணம் மதிப்பீடு அந்த இதை வச்சு பணம்லாம் செல்லாதுட்டாங்க. எந்த பணமே கிடையாது. அந்த 12 நாள் ஷூட்டிங்க இவரு தான் அங்க வந்து செஞ்சே கொடுத்தாரு. அதுக்கு பிறகு இங்க வந்து தான் நாங்க வந்து ஷெட்யூல் பண்ணோம். அப்ப எந்த நாளும் நண்பர்களை சேர்த்து வச்சிருக்காரு பாருங்க. லொகேஷன் பார்த்து ஏகப்பட்டதுங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 1 கோடி 10 லட்சம் இங்க வந்து ஷெட்யூல் பண்ணாங்க. அவ்வளவு வந்து கடமை நாங்க கொடுத்துட்டே இருப்போம். ஏன்னா பணம் வாங்கிக்கிட்டா. அப்படி ஒரு சிறந்த மனிதனுடைய மாமா அவரு. இவரும் சிறந்தவராக இருக்கணும். அந்த மாதிரி சிறந்தவர்களை நம்ம வந்து கைத்தூக்கி விடணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன். அடுத்து வந்து இந்த படம் வந்து ஒரு சாமானிய மக்களுடைய அசாதாரண கதையாக அதோட ஒளிவுகிறது. சாதாரண மனிதனுக்கு எல்லாமே அசாதாரணமான வாழ்க்கை தான் கிடைக்கும். காரணம் என்னன்னா, இந்த உலகத்தில் 850 கோடி இருக்காங்கன்னா அதுல 200 கோடி பேர் வியாபாரம் தான். ஏன்னா ஏழைகள் இருந்தால்தான் இந்த உலகம் இயக்கம். ஏழைகள் வந்து முன்னேறவே விட மாட்டாங்க. நம்ம முடிஞ்சதான் முன்னேறிடும். ஏன்னா யோசனை வேலைக்காக போறாரு, எவனாலும் முன்னேறிட்டாங்க. 2வது வருஷம் இதெல்லாம் நினைச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து முதலாண்டு வேலைக்கு தான் போராடினாரு. அவங்க வேலையே இல்லாம இருக்காங்க. அதாவது எல்லா கடவுள்களும் வேலைக்காக போராடிருக்கோம். எவனையும் முன்னேறல. இன்னும் சொல்ல போனா 10 வருஷம் முன்னாடி ராகவேந்திரான்னு சொன்னாரு. இப்ப வந்து பார்த்தா பாபான்றாங்க. நான் பாபா ஊருக்கே போய் பார்த்தேன். அந்த ஊரு அங்க எல்லாமே வேலையா இருக்காங்க. அங்கேயே ஒரு தலைவராக இங்க வந்து ஊருக்கு பாபா கோயில் கட்டிட்டுவாங்க. இதெல்லாம் எவ்வளவு அண்ணன் இருக்கும். திருப்பூர்ல பாருங்க, வியாபாரம் இங்கே நல்லா பணக்காரன் அவருக்கு போயிட்டு போகணும். இதெல்லாம் முகம்புடைய உச்சம். அப்ப ஒரு தனி மனிதன் அவன் முயற்சி எடுத்துதான் முன்னாடி இருக்கணும். பணக்காரன் ஏமாத்திட்டான், அவன் கொல்ல வச்சுட்டான், இதுக்கு கதைக்கு வராது. ஏனென்றால் நீங்க பணக்காரனாலும் நீங்க அதை தான் செய்ய போறீங்க. ஏழாக்கிறவர்கள் எல்லாம் பணக்காரனான பிறகு நானும் ஒரு காலத்தில் கண்ணிச்சிட்டான். இதுதான் எங்க வாக்கியமா இருக்கு. ஏனென்றால் பணம் சேர்த்து வைத்துக் கொண்டு உங்க பிள்ளையை சேர்த்து வைக்கிறத இந்த இந்திய சமூகம் சொல்லி தருகிறது. நீங்க பெரிய பணத்தை உங்க தலைவருக்கு சேர்த்து வச்சு அவனை கட்டிச்சவரா இருக்கணும். ஆனா வெளிநாடுகள் அப்படி நீங்க ஒரு மிகப்பெரிய பணக்காரன் எப்படி இருப்பாங்க, பேக் பீப்பிள் சொசைட்டின்னு வச்சிருப்பாங்க. 5% 10% தான் பிள்ளைகள் எழுதியிருப்பாங்க. பேக் எல்லாத்தையும் சொசைட்டிக்கு எழுதியிருப்பாங்க. ஏன்னா அப்பதான் வெளிநாடுகள்ல பணக்காரங்க மதிப்பேன். அந்த பிள்ளைகள் வேலை செய்யும். இங்க அப்படி கிடையாது. இந்திய சமூகம் வந்து சேர்த்து அம்மா இல்லைன்னா 6,000 கோடி செலவு பண்றாங்க. அது 7 எத்தனை பேர் திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. பண்ணி வைக்கிறாங்க, ஆனா பண்ணி வைக்க மாட்டாங்க. ஏன்னா இங்க அவரு பெரிய கல்யாணம் பண்ணாதான் எல்லாத்தையும் நம்ம ஆட முடியும். நம்மளால பணக்காரங்களாம் போய் ஆட முடியும். அப்படி ஒரு சொசைட்டியோட வெறுப்பை வச்சுட்டாங்க நம்ம. அப்ப ஒவ்வொரு ஏழைகளும் அதுதான் முன்னேறி முடியும். அதே போல கருத்து செயல்படும் பேசி பிரயோஜனம். ஏன்னா இந்த உலகம் சதுரங்கத்தில் மட்டுமாட்டி இருக்கு. இரவு தகவல் அவ்வளவுதானே. இரவு தகவல் கருத்து உள்ளதான். அதனால நம்ம வந்து இயற்கையை ஏமாற்றி நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது. நம்ம முன்னேறிக்க வேண்டியதுதான். ஏனென்றால் இன்னும் சொல்ல போனா எல்லாம் நினைச்சு பாருங்க, இரவு தான் வந்து இரவு நாளைக்கு அவசியம் பண்ணி எழுதணும்.
இரவு நல்லதுன்னு எழுதியிருப்பாரு. மனிதனும் இரவு தான் யாரும் கத்துக்கிட்டாங்க. விவசாயம் நோண்டுதான் பசங்க கத்துக்கிட்டாங்க. நம்ம வாழ இரவுலாம் வேட்டையாடி சமயமா இருக்கும்போது மனிதர்கள் இரவில் வேண்டாம். அம்மா கருவில இரவில் இருந்தான். மனிதன் இரவுல தான் அவனுக்கு கண்ணு தெரியும். பகல்ல கத்துக்கிட்டான். கண்ணு தெரியும். அம்மா தல்லாம் பகல்ல வாழ்றாங்க. விவசாயம் என்பது பகல்ல வாழ்றாங்கன்னு மனிதன் பகல் வாழ கற்றுக்கொண்டவன். அப்ப இந்த மாதிரியான முரண்பாடுவான வார்த்தையிலிருந்து நம்ம வெளியில ஒவ்வொரு மனிதனும் உழைக்க ஆரம்பிச்சோம்னா அவன் மாபெரும் வெற்றி அடைவான்றதுதான் உலக வரலாறு. ஏன்னு கேட்டீங்கன்னா கல்லு இல்லாமல் எழுதிருக்காங்க. திருவள்ளுவர் 2,000 வருஷம் அப்ப எவ்வளவு பேர் குடிச்சிட்டு இருந்தான். இப்ப மட்டும் நம்ம சினிமாவில பேக்ஸ் வச்சுட்டாங்க அப்படியே கட்டிட்டு ஒரு படத்து அந்த சமூகத்தை பிரதிபலிப்படுத்த ஒரு படைப்பு. அது நாவலா இருக்கட்டும் சினிமா நிறைய பேர் குடிக்கிறான். அதனால பேக்ஸ் வச்சுருக்காங்க. திருவள்ளுவர் காலத்தில் எப்படி குடிச்சிருப்பான்? கல்யாணம் அதிகாரமா விட்டான். அப்ப எல்லா காலங்களையும் எல்லாம் உண்டு. அதுல சிறப்பா இருக்கிறவன் ஒழுக்கமா இருக்கிறவன் பழச்சுக்கணும். அதுதான் வரலாறு. அப்படி ஒவ்வொரு மனிதனும் நம்ம முன்னாடி பழச்சுக்கணும். இதுல இந்த படம் இனிய மனிதனுடைய வாழ்க்கை சொல்லியிருக்கு. அந்த அடுத்தது அந்த தம்பி ரொம்ப நல்லா நடிச்சிருக்கான்னு இருக்காங்க. முதல் படத்தினுடைய இயக்குனர் வெற்றி மாபெரும் வெற்றி அடைத்தான். அந்த தம்பி மிகப்பெரிய ஸ்டார் ஆகிட்டான். இதுல நடித்தவங்க மிகப்பெரிய வெற்றி அடைத்தான். அதை நம்ம இதே சாலை கிராமத்துல பார்க்க ஒவ்வொரு படத்திலும் அவங்க ஜெயிக்கும் போது நம்ம வாழ்த்துவோம். நன்றி, வணக்கம். இன்னொன்னு நம்ம பாக்கெட்ல வைக்க கூடாதுனாங்கல்ல அண்ணன் சித்ரா அண்ணனும் இவன் யாரு நம்ம பேண்ட் பாக்கெட்ல தான் வைக்கிறேன்னு பேசிட்டு இருக்கீங்க. நீங்க 5 ஆபத்து பாத்துக்க யாரு மீனாட்சி இவரும் வந்திருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். நாற்கரப்போர் இந்த படம் எங்க ஊரை சொந்த அண்ணன் வேலை பண்ணவர்கள் தயாரிச்சிருக்காரு. அவர் என்கிட்ட கதை படத்தை சொல்லும் போது நான் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இப்படி ஒரு கதையை அவர் தேர்ந்தெடுத்ததுக்காக முதல்ல நன்றி சொல்லணும், வாழ்த்துக்கள் சொல்லணும். ஒரு புது தயாரிப்பாளர் இப்படி ஒரு கதையை தேர்ந்தெடுத்து பண்ணணும்னு நினைச்சது அவருக்கு உண்மையாவே அவருக்கு நம்ம வாழ்த்து சொல்லலாம். அந்த இயக்குனரும் அந்த கதையை மிக நேர்த்தியா பண்ணியிருக்காரு. இங்க வெற்றி தோல்வியெல்லாம் சகஜம். ஒரு படம் எடுக்கிறோம் ஒன்னா நம்ம வெற்றி பண்ணணும், ஒரு ஓடி கலெக்ஷன் ஆகும் அப்படின்றதெல்லாம் தாண்டி நம்ம நம்ம சிறப்பாக நம்ம வேலை சிறப்பாக செஞ்சிருக்கோம் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அது ரசிகர்கள்ட்ட போகும்போது அது எப்படி அவங்க ஏற்றுக்கவும் செய்யலாம், ஏற்றுக்காமல் இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வை இருக்கும். ஸோ அதை பொறுத்துதான் வெற்றி தோல்வியும் தீர்மானிக்கப்படுது. வெற்றி பெற்ற படங்கள் பெரிய படம் சொல்றோம், தோல்வி பெற்ற படங்கள் சின்ன படங்கள் சொல்றோம். மற்ற பட்ஜெட் வச்சுலாம் எந்த படமும் பெரிய படம் சின்ன படம்லாம் இல்லை. சிறிய படங்களே எனக்கு பெரிய கலெக்ஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. என்ன பொறுத்தவரை நான் வேலை படங்களுக்கு என்ன பண்ணேன்னா, இங்க வர தயாரிப்பாளர்கள் 90% என்னன்னா ஒரு படம் எடுப்பாங்க. அந்த படத்துல அவங்களுக்கு நிறைய கசப்பான அனுபவங்கள் இருக்கும். அந்த படம் நிறைய வேகங்கள் பெற்றிருக்காங்க, பொருளாதார இழப்புகள் இருக்காங்க. ஆனா ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கும். அந்த அனுபவம் தான் அவங்களுடைய முதலீடு. அது என்ன பண்ணா நம்ம விட்டது விட்டெடுக்கவே முடிக்கணும். வெளிச்சிருக்கின்றதான் வெளியில போய் தர முடியாது. அப்ப நம்ம குழப்ப எடுக்கவே தரணும். நம்ம சினிமானதான் விட்டுருப்போம். நம்ம இந்த அனுபவத்தை அடுத்து ஏன்னா அனுபவமே இல்லாம ஒரு தொழில் அனுபவமே இல்லாம ஒரே தொழிலுமே தயாரிப்பாளர் தொழில் தான். பணம் இருக்குன்னா படம் எடுக்கலாம். யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு வந்துடுவாங்க. கூப்பிட்டு படம் எடுக்க வச்சுட்டு நம்ம அந்த பணத்தை போட்டு திரும்ப ரிலீஸ் பண்ணும்போது ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கும். ஆனா அந்த பிரச்சனை இல்லாம வேளாண் பண்ண தைரியமா ரிலீஸ் ஆகி கொண்டு வந்திருக்கான்றது வெற்றி உண்மையாவே லக்கி. ஏன்னா ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் கொண்டு வருதான் நீ சேலஞ்ச். படத்தை எடுத்து எல்லாம் எடுத்துக்கலாம். அப்ப இப்படி ஒரு தயாரிப்பாளர் கிடைக்கிறதா ரொம்ப கஷ்டம். அதை அவர் சிறப்பா செஞ்சிருக்காரு. அவருக்கு இந்த படம் வெற்றி படம் ஆகணும்னா தொடர்ந்து ஒரு தமிழ் சினிமாலும் தொடர்ந்து அவர் பயணிக்கணும். ஏன்னா கோவமே படாம அவர் கோவப்பட்டு அவருக்கு நான் ஒரு 6-7 மாசம் பார்க்கணும். கோவப்பட்டு பார்த்து ஒரு சிரிச்சபடிக்கே இருப்பாரு. எவ்வளவு டென்ஷனா இருந்தாலும் சிரிச்சபடிக்கே இருப்பாரு. ஸோ இப்படிப்பட்ட தயாரிப்பாளர்கள்லாம் தமிழ் சினிமாவுக்கு தேவைப்படுது. இந்த படத்தில் நடிச்ச லிங்கேஷா இருக்கட்டும், சுரேஷ்நாத் சாரா இருக்கட்டும், அபர்நிதி ஆகட்டும், எல்லாருமே அவங்களுடைய பாக்குறவங்க தெளிவா பண்ணியிருக்காங்க. நான் சின்ன பையன் உட்பட எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அபர்நிதி மிக சேவை பண்ணியிருக்காங்க. ஆனா என்ன ஒரு வருத்தம்னா அந்த அபர்நிதி இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு வரல. அது தொடர்ந்து நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு சாதத்தை ஆயிடுச்சு. ப்ரமோஷன் வரமாட்டான் அப்படின்ட்டு அந்த அபர்நிதியை நாங்க நீங்க இந்த மாதிரி ப்ரமோஷனுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கால் பண்ணி கூப்பிட்டு தயாரிப்பாளர் கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிட்டதுக்கு அவங்க நான் வரமாட்டேன், எனக்கு ப்ரமோஷனுக்கு தனியாக காசு இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்க.
இது புதுசா இருக்கு, காசு கொடுக்கணும் புதுசா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி என்கிட்ட சொன்னாங்க. நான் ஒன்னும் அந்த பொண்ணு வந்து நான் அடிச்சு பேசுறேன், இந்த மாதிரி வந்து பப்ளிசிட்டிக்கு நீங்க கண்டிப்பா வரணும், இங்க வந்து சினிமா வந்து இருக்க நிலைமை ரொம்ப மோசம் இருக்கு, இப்போ வந்து ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் கொண்டு வரதே பெரிய விஷயம், அப்ப நீங்க பப்ளிசிட்டி நீங்க வரணும்ல, நீங்க வராம இருக்கீங்க நான் இல்லை அப்படின்னு சொன்னேன். அதுல இல்லை நான் வர முடியாது. ரெண்டாவது அவங்க 2-3 கண்டிஷன் வச்சாங்க, அதெல்லாம் கொஞ்சம் பெரிய கான்ட்ரவர்சி ஆகிட்டேன். அவங்க வச்ச கண்டிஷன்ஸ்லாம் வந்து நான் ஸ்டேஜ்ல யாரோட உட்காரணுன்ற வரைக்கும் அவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க. நான் உட்கார ஸ்டேஜ்ல இவங்க எல்லாம் தான் உட்காரணும், எனக்கு ஈக்குவலா நம்ம தான் உட்காரணும் அப்படின்ற வரைக்கும் பேசினாங்க. எனக்கு என்ன இப்படி பேசுவாங்க, ஒரு ஆர்டிஸ்ட் வந்து என்ன வேணும் அப்படி பேசிட்டாங்க. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, உங்களுக்கு வந்து நான் சொல்றது புரியல, நீங்க வேணா நடிகை சங்கத்தை கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி வந்து இந்த படத்தை வந்து கூப்பிட்டு ப்ரொமோஷன் கொடுத்தாங்க நான் வரமாட்டேன்னு சொல்றேன், என்ன பிரச்சனையா இருந்தாலும் பேசுவோம், நீங்க நடிகை சங்கத்தை சொல்லுங்க. அப்படி இவரும் தயார் பாசங்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, நான் கம்ப்ளைண்ட் பண்ணி தயார் பாசம் கொடுத்துருக்காங்க, அவங்க வரலன்னு நினைக்கிறேன், அது என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்ப நடிகை சங்கத்தை நீங்க சொல்லுங்க, நடிகை சங்க உரிமையே இல்லைன்றாங்க அவங்க. சரி வர இவங்க என்னதான் பண்றது வந்து நீங்க வர்றீங்கன்னா வந்து வரணும், நான் முடியாது, எனக்கு 3 லட்சம் ரூபாய் கொடுத்தா நான் வர்றேன் பப்ளிசிட்டிக்கு, இல்லைன்னா வரமாட்டாங்க. ரொம்ப நன்றி, உங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் கொடுக்க நாங்கள் பப்ளிசிட்டி கொஞ்சம் தெரிஞ்சுட்டு எனக்கு சொல்லிட்டு விட்டாச்சு. அப்புறம் ஒரு 2 நாள் பொறுத்து கால் பண்ணாங்க, சாரி சார் நான் தெரியாம பேசிட்டேன், எனக்கு யாரும் தெரியாம பேசிட்டேன் சார், நான் நினைச்சீங்கன்னா நான் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு வர்றேன், நான் ப்ரொமோஷன்ஸ்லாம் வரேன், இது சாரி பரவாயில்ல நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. அந்த இயக்குனர் வந்து புதுசா படம் பண்றாரு, உங்களோட நிறைய கலைஞர்கள் நடிச்சிருக்காங்க, நீங்க கொஞ்சம் தெரிஞ்சு வேணாலும் வந்தீங்கன்னா அவங்க சப்போர்ட் பண்ணி அதுவும் வாங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, அவங்க வரலன்னு நினைக்கிறேன். என்ன சொன்னா உங்கள்கிட்ட ஏதாவது பேசினாங்களா, அவுட் ஆஃப் பேசிட்டாங்களா, ரைட்டு அப்படியே இருக்குங்க, அவுட் ஆஃப் பேசினா இருக்கட்டும், உள்ள வர வேண்டாம், தமிழ் சினிமாவுக்கு இருக்கட்டும், நடிகைகளே தேவையில்லை, அவங்க அவுட் ஆஃப் பேசினா இருக்கிறது தமிழ் சினிமாவுக்கு நல்லது. ஏன்னா அந்த மாதிரி பொதுத்துறையில வந்து தேவைப்படுத்திட்டு பணம் போட்டு படம் எடுத்தவங்க தேவைப்படுத்தி அவங்க தமிழ் சினிமாவுக்கு என்ன நினைக்கிறாங்க, அவுட் ஆஃப் பேசினா அப்படியே இருக்கேன். இதை கூட நீங்க எதுக்கு சொல்றாங்க, மற்ற தேவைப்படுறத தெரிஞ்சுக்கணும்னு சொல்றேன். ஒரு நடிகர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் சொல்றேன். கோமல் சிவன் படத்தை நடிக்கிற கூப்பிட்டுருக்காங்க, இங்க வந்திருக்காங்க, நம்பிக்கை அவங்க பிசினஸ் கூப்பிட்டாங்க வந்திருக்காங்க. ப்ரமோஷனுக்கு இல்லைன்னா என்ன ஆக்டிவிட்டின்னு தெரியல, ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா இருக்கு. அப்ப எல்லாரும் என்னை பத்தி சொன்னாங்க, நான் வந்து படம் சரியான படம் அப்படிலாம் கிடையாது. நான் எனக்கு வந்து எனக்கு வந்து நம்ம ஊருக்காரு, சரி அவருக்கு சப்போர்ட் பண்ண அப்படின்னா ஏதோ நல்ல படங்கள்லாம் நமக்கு வந்து சமீபத்தில் நான் மீராபுரம் ஒரு படம் பார்த்தேன், மிகச்சிறந்த படம். சொல்றேன் எழுதி வச்சுங்க, அந்த படம் வந்து தமிழ் சினிமால வந்து படம் பெருசா பேசப்படும் அந்த மாதிரி ஒரு படம். எனக்கு ஒரு படம் பிடிச்சதுன்னா எனக்கு அந்த படம் வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும்னு எனக்கு மனசுல ஒரு வந்து எனக்கு கதை பிடிக்கணும். என்ன வந்து அந்த படத்துல ஏதாவது ஒரு கருத்து இருக்குன்னா பண்ணுவேன், இல்லைன்னா வந்து அவங்க பெருசா நாட்டம் போகாது. அப்படிதானே அந்த அப்படி பார்க்கப்பட்ட படங்கள்ல இந்த நேரத்தில் போது எனக்கு வந்து இதுல பேசக்கூடிய அரசியல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. இது வரைக்கும் யாரும் சொல்லாவே இருக்கு, நான் நீங்க சொன்னாலும் அந்த கண்டென்ட் மாதிரி இவனுக்கு இந்த விஷயம் வந்து ஏற்க யாரும் தொடாத ஒரு ஏரியாவை இயக்குனர் பெற்றிருப்பாரு, அது நேர்த்தியாக இருக்காரு. ஸோ அதனால இந்த படத்துக்கு வந்து நம்ம ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த படத்துக்கான ஆளுகளாக ஆரம்பிச்சோம். தயாரிப்பாளர்கள் முக்கியம் அப்படின்னா இன்னைக்கு ஈவினிங் எனக்கு ஏற்பட்ட ஒரு படம் நீங்களாம் ஒரு பேசும்போது எனக்கு வந்து எனக்கு மைண்ட்ல ஃபுல்லா தான் ஓடிட்டு சாயந்தரம் ஏற்பட்ட ஒரு கதைப்பான அனுபவம். சமீபம் பாத்தீங்கன்னா நான் பத்திரிகையாளர்கள் எல்லாருமே நல்ல நண்பர்கள், எல்லாருமே என்னுடைய சகோதரர்கள், எல்லாரும் நான் நெருங்கி பேசக்கூடிய எல்லாருமே நேரடியாக பேசக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே எனக்கு இந்த இருக்க பத்திரிகையாளர்கள் அத்தனை பேருமே நேரடி தொடர்பில் இருக்கிறவங்க எல்லாருமே அண்ணன் நம்பியா பழகக்கூடிய ஒரு சமீபமான ஒரு வாரங்களில் வந்து தொடர்ந்து வனமான பற்றி வாராணசி வந்துட்டே இருந்தது. எனக்கும் பணம் பிரச்சனை, பணம் எனக்கும் பணத்தினால பிரச்சனை எனக்கு சொல்றாங்க. கடந்து போகுது என்ன பஞ்சாயத்து, ஒருவேளை பஞ்சாயத்துல நீங்களே உங்களோட தீர்த்து வச்சுருக்கீங்க, எங்க பேருக்கு பஞ்சாயத்துனா பரவாயில்ல நீங்களே தீர்த்து வச்சுருக்கீங்க அப்படிங்கிற எனக்கு எதுக்கு எழுதுறாங்க. இந்த இது பிரச்சனை ஒருத்தம் போயிட்டு இருக்கும்போது இன்னைக்கு சாயந்தரம் அதே பத்திரிகையில இருந்து ஒரு இன்டர்வியூ வந்திருந்தாங்க, அதே வார ஒரு முன்னணி வார இன்டர்வியூ வர்றாங்க. அந்த பத்திரிகையில பணியாற்ற அத்தனை உண்மையான நண்பர்கள் அவங்க வச்ச கேள்வி வந்து எனக்கு உண்மையாவே வந்து மிகப்பெரிய ஒரு கோபத்து. முன்னாடி அப்படி நீங்க பத்திரிகையில உங்களுக்கு கேள்வி கேட்டீங்க, ஒரு கேள்வி கேட்டீங்க நாங்க பதில் சொல்லுவோம், அதுக்கு ஒரு துணை கேள்வி கேட்டீங்க, அந்த நம்மளோட பதில் வந்து ஒரு துணை கேள்வி கேட்டீங்க. இதெல்லாம் வந்து ஜேர்னலிஸ்ட், இவங்க வந்து பத்திரிகையாளர்கள், அந்த தரத்துல வந்து நீங்க பத்திரிகையாளர்கள். ஆனா ஒரு கேள்வி கேட்டா நான் ரவி பண்ணா வந்து அதை பார்த்து பிரமிச்சிருக்கேன். அவரோட கொஸ்டின்ஸ் தான்
அப்படி நான் பத்திரிக்கையாளர் வந்து ரொம்ப நேசிக்கக்கூடிய ஆள். ஏன்னா எனக்கு சோசியல் மீடியாவில் யாராவது ரொம்ப அளவா அப்படி இருந்தாங்கன்னா ஆர்டிகல் இல்லை கைவாட்டர் ஆர்டிகல்ஸ் நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி எனக்கு ஒரு சோசியல் மீடியா அந்த பேஸ்புக்கில் வந்து நிறைய பேரை வந்து நான் ஃபாலோ பண்ணேன். நான் ஒரு கமெண்ட் கொடுக்காது அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் ஃபாலோ பண்ணேன் என்ன எழுதுறாங்க. அப்போ ஒரு இன்டர்வியூ வரும்போது ஒரு 15 கொஸ்டின் வச்சிருக்காரு. இப்போ நான் வந்து கொஸ்டின் வந்து கேட்கறது ரெடி பண்றது அப்படிங்கிறது வந்து ப்ரிப்பேர் பண்ணி வந்துடுது. வந்துட்டு அந்த கொஸ்டின் வச்சு கேள்வி வந்து கேட்ட கேள்வி எல்லாமே அமைச்சராக இருந்தது, எல்லாத்தையும் டெய்ல் பண்ணேன். கடைசி ஒரு கேள்வி கேட்டாரு, பேனா வச்சு படம் எடுத்தவங்களாம் ரோட்டுக்கு போயிட்டாங்க, நீங்க எப்போ ரோட்டுக்கு போயிருக்கீங்க? எனக்கு வந்துருச்சு, பேனா வச்சு படம் எடுத்தவங்க ரோட்டுக்கு போயிட்டாங்க, நீங்க எப்போ ரோட்டுக்கு போயிருக்கீங்கன்னு ஒரு பத்திரிகையாளர் கேட்க வேண்டிய கேள்வி ஆகுது. நான் அப்படியே கேள்வி திரும்பி அந்த பத்திரிகையாளர் கேட்டேன்னா, உங்களை மாதிரி பத்திரிகையாளர்லாம் வச்சுருக்காங்க அந்த பாரதிகள், அவர் என்னைக்கு ரோட்டுக்கு வருவாரு அப்படின்னு கேட்டேன்னா இது எப்படி இருக்காங்க. எனக்கு ரொம்ப இன்னைக்கு இந்த மாதிரி நான் வந்து உட்கார்ந்துருக்கோம் எனக்கு மைண்ட்ல எல்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. இவங்க எல்லாம் பேசும்போதெல்லாம் எனக்கு வந்து அந்த செய்தியில போய் மைண்ட்ல இருக்கு. இது எப்படி இப்படி கேட்கிறாங்க, ஒரு படத்தை கோடிக்கணக்கில் போட்டு எடுக்கிறேன், ஒரு 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 தகுதியான ஒரு கேள்வி இல்லாம அப்படி வந்து நீங்க எப்ப ரோட்டுக்கு வருவீங்க அப்படின்னு கேட்டா என்ன கேள்வி எப்படி ஏற்றுக்கிறது என்னன்னு எனக்கு தெரியல. இவங்களாவும் அந்த பத்திரிகை நான் பேர் நாகரிகம் தெரியல பேசுறதே விரும்பல, இவங்களாவும் அந்த பத்திரிகை பணிபுரியும் சொல்லி அந்த பத்திரிகை நிர்வாகமும் சொல்லி கொஞ்சம் உங்க செய்தியாளர்கிட்ட கொஞ்சம் அனுபவமான கேள்விகள் கேட்க சொல்லுங்க. ஏன்னா இது உங்களை தேவைப்படுது. எவ்வளவு வழி நீங்க வச்சுக்காங்க, கோடி கணக்கில் பணம் போட்டு நிற்கிறாங்க, எப்ப நீங்க ரோட்டுக்கு வருவீங்க கேட்கறது அதே கேள்வி நீ வேற மாதிரி கேட்கலாம். மேலே வச்சு பணம் எடுத்தவங்க எல்லாம் ரோட்டுக்கு போயிட்டாங்க இருக்கணும் அப்படின்னு ஒரு டாக் இருக்கு. இதை பத்தி உங்க விமர்சனத்தை பத்தி நீங்க கேட்கறீங்கன்னா அது நியாயமான கேள்வி. நீங்க எப்ப ரோட்டுக்கு வருவீங்க என்ன கேள்வின்னு எனக்கு ஒன்றும் புரியல. இது எனக்கு ஆரம்பம். அப்புறம் வந்து நீங்களாம் என்னுடைய நண்பர்கள் பத்திரிகையாளர்கள் தான் நண்பர்கள், உங்களால் மிகப்பெரிய நிறைய வச்சுக்கேன், உங்களோட நண்பராக சொல்லுவேன். என்னோட ஆரம்பத்துக்கு நான் வந்து இவங்கெல்லாம் பேசும்போது அவங்க நண்பர்கள்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. என்ன இப்படி கேட்டாங்க எனக்கு வரும்போது அதுவும் இந்த ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி வரும்போது நான் அப்பவும் நான் ஃபங்க்ஷனுக்கு போறேன் அப்படின்னு சொல்றேன். இல்ல ஒரு 10 நிமிஷம் நான் உட்காந்து முடிச்சு போயிருந்தேன்னு சொன்னோன்னா சரி அப்பவும் அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஓகே நம்மளை மதிச்சு ஒருத்தர் வர்றாங்க கொடுப்போம்னு சொல்லி கொடுக்கும்போது வந்து எனக்கு ரொம்ப ஹேர்ட் ஆயிடுச்சு. ஒரு இந்த நாற்பது படத்துல வந்து பணியாற்றின அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் வந்து ஒரு நூற்றாண்டு படமா இருந்தா இதில் பேசப்பட்ட கருத்துக்கள் வந்து விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு கருத்துக்கள், இது வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு கருத்துக்கள். இந்த படம் வந்து வெற்றி பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வந்திருந்த அனைவருக்கும் எனக்கு நெஞ்சம் நல்லா புரிவிக்க நன்றி. Please go on, China. Okay, video. Photograph. Okay, sir. Mobile phone killer है. Okay, black. சிறப்பு விருந்தினர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.